விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே இப்ப நிறைய பேருக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியல. விசுவாசம்னா என்ன நினைக்காங்கன்னா, அதாங்க நம்ம இப்ப ஊழிய பாதையில போகும்போது ஊழியக்காரர் விசுவாசி அப்படி ரெண்டா பிரிச்சிருக்கு. அப்போ அநேகருக்கு ஊழியக்காரன்னா யாருன்னு தெரியல. ஊழியக்காரர்களுக்கு தான் யாருக்கு ஊழியம் செய்யும், எதுக்கு ஊழியம் செய்யும்னு தெரியல. அதே மாதிரி விசுவாசி தான் என்ன விசுவாசின்னு உள்ளது அவைகளுக்கு புரியுது. அப்போ நம்ம என்னை ஊழியக்காரர்களை விட்டுட்டு இன்னைக்கு விசுவாசியை பார்ப்போம். விசுவாசம்னு சொல்லியது இப்போ பாருங்க, ஒன்றை நம்பின உடனே அது விசுவாசம் அப்படின்னு பூரணம் ஆகாது. புரியுதில்லை? இப்போ பாருங்க, பிசாசுக்கு தெரியுது தேவன் பரிசுத்தர், அவர் தான் காடுன்னு தெரியுது. அவைகளும் விசுவாசித்து நடுங்கினு போட்டிருக்கேன். தேவனை கண்டவன பயந்து நடுங்கினு போட்டிருக்கேன். ஆனா அந்த விசுவாசம் அவளுக்கு கிரியையில வராது. தேவனை அதை விசுவாசிச்சுன்னா அவருக்கு கீழ்ப்படியணும். புரியுதில்லை? அப்ப நம்ம விசுவாசத்துக்குள்ள மேட்ரு என்ன இருக்குதுன்னு சொன்னா, விசுவாசம் நமக்குள்ள இருக்குதுன்னா, நாம் தேவனை விசுவாசிக்கிறோம்னா அந்த விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கணும், தேவனை நேசிக்கிற அன்பு இருக்கணும். புரியுதில்லை? அல்லாம நம்ம வெறும் விசுவாசம்னு சொன்னா அது பலன் செய்யாது. இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்கள், அதனாலதான் அவங்க இயேசுக நாமத்தை தரிச்சிட்டு கிறிஸ்தவர்கள் உள்ள இதுல போறதுல சர்ச்சைக்கு போறாங்க. ஆனா அவர்களுக்குள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் இருக்காது. இன்னொன்னு, தேவன் மேல ஒரு அன்பு இருக்காது. தங்கள் மேல அன்பு இருக்க வரைக்கும் தேவன் மேல அன்பு வராது. தங்களை குறித்த ஒரு அன்பு தான் இருக்கும். அதே மாதிரி தங்களுடைய சுய சித்தத்தை செய்துட்டு இருக்க வரைக்கும் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா நம்ம இதை தான் நம்ம செய்துட்டு இருப்போம். நமக்கும் சித்தமும் தேவனுடைய சித்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஏன்னா நாம் சிந்திக்கிறது எல்லாமே மாமிசத்தின்படி, தேவன் சிந்திக்கிறது ஆவியின்படி. நம்மை ஆவிக்குரியவர்களா மாற்றுக்கு தேவன் விரும்பியார், நம்ம மாம்சத்துல மேன்மை அடையக்காங்க விரும்பும். அப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கிறதுனால நம்ம சிந்தை மாம்ச சிந்தை, இது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. இதெல்லாம் அறியாம நம்ம ஒரு விசுவாசியா இருக்கிறதுனால ஒரு பெரிய யூஸா இருக்காது. புரியுது? விசுவாசின்னு சொல்லும் போது எண்ணிக்கை கூட இருந்தது. அன்றைக்கும் இயேசுவை விசுவாசித்து ஒரு பெருந்திரளான கூட்டங்கள் அவருக்கு பின்னால போயிட்டு இருந்தது. ஆனா அந்த விசுவாசத்தினால அவர்களுக்கு என்ன செய்ய முடியலன்னா, பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க முடியல, நித்திய ஜீவனை சுதந்திரிச்ச முடியல. அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம்னா அந்த விசுவாசம் வளரணும், வளர்ந்து அது நம்மை தேவனோடு இணைத்து தேவன் நம்ம மீட்கு வந்த அந்த மீட்பு நம்ம மேல பலிக்கணும், நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இல்லைன்னா அந்த விசுவாசத்துக்கு அர்த்தம் இல்லாமலே போயிரு. அதனாலதான் அதை நிருபங்களை எடுத்து எழுதும்போது சொல்லியிருக்கோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அதனால யூஸ் இல்லை, பயன் இல்லை. ஒரு எண்ணிக்கைக்கு வேணா நாங்க இவ்வளவு பேர் விசுவாசின்னு சொல்லிக்கலாம். அந்த விசுவாசத்தினால அதனாலதான் நம்ம சர்ச்சுகள் எல்லாம் இப்ப செயலிழந்திருக்குது. எல்லாரும் விசுவாசியா இருக்காரு, யாருமே செயல்படுகிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள செயல்படுகிறதாட்டு, அல்லது அந்த விசுவாசம் தேவனை நோக்கி அவர்களை நகர்த்துகிறதாட்டு, தேவன் அவர்களை இழுத்து கொள்ளுகிறார். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான்னு நாங்க இயேசு சொல்றாரு. தேவன் நம்மை இழுத்து கொள்கிற அளவுக்குள்ள விசுவாசம் இருக்காது. அது பலன் செய்யாததுனாலயாங்க. அதனாலதான் இவர் இங்க விசுவாசித்தவர்களிடத்துலதான் இதை பேசியார். எபிரேயரு அவரு ஒரு நிருபம் எழுதியாரு. இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதியாரு. இல்லாட்டி விசுவாசியாத அந்நிய மதத்தானா அவன் மொத்தத்துல இந்த நிருபத்தையே படிக்க மாட்டானே. புரியல? இயேசுவ தேவன் என்று விசுவாசித்த அந்த நபர்களுக்கு தான் அவரு எழுதியாரு. புரியுதில்ல? விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா நம்பப்படுகிறவர்களுக்கு உறுதின்னு சொல்லியாரு. புரியுதில்ல? நீ தேவனை விசுவாசித்தாயானால், அவரை நம்புறாயானா அதுல உறுதியா இருக்கணும். அந்த விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. அந்த விசுவாசத்துக்குள்ள இருந்து அன்பு உருவாகணும். அதாங்க மாயமற்ற விசுவாசத்தினால் பிறகு அன்பே கற்பனையின் பொருள்னு போட்டிருக்கு. அந்த விசுவாசம் செயல்படுகிறதா இருக்கணும். அந்த விசுவாசம் நம்மை மாற்றுகிறதா இருக்கணும். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், விசுவாசத்திற்குள் வராத யாவும் பாவம். அப்ப கிறிஸ்துவே விசுவாசம்னு சொல்லியிருக்கு. நாம கிறிஸ்துவ பேரளவில் விசுவாசிக்கிறது இல்லை,
அவரை விசுவாசிக்கிறோம்னா அவரை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடுற மாதிரியாங்க, அவரை அடைதல். அந்த விசுவாசம் அவரை நம்மை அவரையும் ஒன்றாக்கி விடணும். அப்போ அப்படி இல்லாத விசுவாசம் நமக்கு ஒரு அர்த்தமற்றதா போயிடும்னாங்க. அவர் சொல்லிட்டாங்க, அங்க சாட்சியெல்லாம் வைக்காரு. புரியுதில்ல? விசுவாசம்னா எப்படி? நீங்க என்ன கூடி இருக்க இந்த பொது ஜனங்கள் விசுவாசித்து இருக்கைகளா நீங்க விசுவாசின்னு நினைக்க கூடாது. இதுல ஆபிரகாம விசுவாசித்து காட்டியாங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசிருந்தாலும் அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லாம அவனுக்கு சந்ததியில கொஞ்சம் பேர் விசுவாசிச்சு இருந்திருக்கணும், அல்லது அவனால உருவான அந்த கோத்திரங்கள்ல இருந்து வந்த தேவனை விசுவாசித்து இருந்திருக்கணும். அதெல்லாம் விசுவாசம்னு அவர் சொல்றாரு. இப்ப மரபு வழி அல்லது இனவழி நம்ம பிறந்திருப்போம். இப்போ ஒரு கிறிஸ்தவன்ட்ட போய் கேட்டா எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவன், அதனால அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். பின்ன சில சர்ச்சைக்கு போறது அப்படி இருக்கு. அப்ப இந்த விசுவாசத்தை சொல்லுற, அங்க விசுவாசத்தை சொல்லிக்கிட்டு சொல்லும்போது ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை எடுத்து பேசு. அப்ப விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது அதுல நிலை நின்று, அப்ப விசுவாசம் சோதிக்கப்படும் நாங்க போட்டுருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது அவன் விசுவாசத்துல இருந்து விழல, தேவனை விசுவாசிக்கிறது. யோபுக விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு அவன் அதுல இருந்து விழல. அப்போ நீங்க அதுல மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சின்னு சொல்லிட்டு இவங்களை குறித்து தான் சொல்லியிருக்கு. அதுல எல்லாரையும் போட்டிருக்கோம், நிறைய பேருக்கு இதை போட்டிருக்கோம் சாட்சியாட்டு, விசுவாசத்துக்கு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த விசுவாசிகள் எல்லாமே சோதிக்கப்பட்டாங்க. அவர்களுடைய விசுவாசம் உறுதியானது, உண்மையானது, சுத்தமானதுன்னு தீர்மானிக்கப்பட்டாங்க. அவர்கள் நற்சாட்சி பெறுகிறார். அப்ப விசுவாசம் நமக்கு எல்லாருக்குமே, நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம்னா அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். சோதனைக்கு உள்ள வராததுக்கு பேரெல்லாம் விசுவாசம் கிடையாது. அப்போ அந்த சோதனை எவ்வளவு சொன்னா, அது முதலாவது, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஒருவன் தன்னுடைய உடைமையை இழப்பானா, அடுத்தது தன்னுடைய இழப்பானா, பிறகு தன்னே இழப்பானான்னு விசுவாசம் சோதிக்கப்படும். புரியுதில்ல? அப்படித்தானே யோபு பார்த்தா தன்னுடையதை இழந்தான், பிறகு தன்னையே இழக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அங்கேயும் அவனுடைய விசுவாசம் பறிபோகல. ஏன்னா அவன் பிதாவினால் இழுத்து கொள்ளப்பட்டவனா இருக்கான், தேவனுடைய கருத்தில் இருக்கான். அப்ப அவனுடைய விசுவாசம் வெறுமையா ஏதோ விசுவாசிச்சேன் அப்படின்னு இல்லாம அவனுடைய விசுவாசம் அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கோடு இணைச்சிருக்கு. அந்த விசுவாசம் தேவனோடு இணைச்சது, தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைச்சது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நானும் ஒரு விசுவாசத்தோட மட்டும் இருந்தோம்னு சொன்னா, அந்த விசுவாசத்துக்குள்ள கிறிஸ்து இருக்காரா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு இருக்கா, அதனுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கா, அப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்குள்ள இருக்கா, அப்படிப்பட்ட கிரியை இருக்கா, செயல்பாடு இருக்கா, சிந்தனை இருக்கா, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு சர்ச்சைக்கு போகும்போது ஒரு விசுவாசியா கடந்து போறோம், வீட்டுக்கு வரும்போது வந்த பிறகு அவன் ஒரு வேற மனுஷன். இப்போ ஒரு டாக்டர் தொழில் செய்ய ஆளுன்னா சர்ச்சைக்கு போகும்போது அவர் விசுவாசி, வெளியே வரும்போது டாக்டர். அவருக்கு இன்னொரு மகிமை அதை எடுத்து அணிந்து கொள்வார், அவருடைய தொழில். ஒருவன் இன்ஜினியர்னா அவன் அப்படி இருப்பான். இங்க விசுவாசம் சொல்லுறது அப்படி இல்லை. இதுக்கு எல்லாம் மேலே அங்க தேவனை விசுவாசிக்க, தேவன் என்ன சொல்லியாரோ அதை செய்யறவன பேர் தான் விசுவாசி. புரியுதில்லை? இப்ப நம்ம சர்ச்சில் இருக்க விசுவாசிகள்கிட்ட வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம பயன்படுத்தலாம். அந்த ஆராதனை வரும்போது பாக்கி உள்ள நாள நம்ம சொன்னா எனக்கு தொழில் எனக்கு முக்கியம், அதுக்குன்னு ஒரு நாள் அடையாளத்துக்கு வச்சிருக்கு, அதுல மட்டும்தான் நான் செயல்படுவேன். புரியுது? அந்த நாள்ல வேணா சர்ச்சில் அதை எடுத்து போடு இதை எடுத்து போடுன்னு வேணா ஒரு உதவியை கேட்டுடலாம். ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்க ஆளு கூட தன்னை தாழ்த்தி வேணா ஒரு சின்ன உதவிகளை செய்யவோ, பெஞ்சை தூக்கி போடவோ, அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளும் பார்ப்போம். போலீஸ் அதிகாரிகளா இருக்கிற எல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது சில மற்ற சாதா ஆளுகளை கூட பழகி எடுத்து இருப்பாங்க. பிறகு அவங்களுடைய அதிகாரத்துல எங்க அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய விசுவாசம் எதுன்னா அது ஒரு நாள் அடையாளமா இருக்கு. இங்க தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொன்னா தேவன் நம்மை ஆளுகை செய்ய அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது. தேவன் நம்மை எந்த பாத்திரமாகவும் பயன்படுத்தி நம்ம இடம் கொடுக்க பேர் தான் விசுவாசம் பெருகுதல். இப்ப நம்ம ஒரு கனமான பாத்திரத்துக்கோ ஒரு கனவீனமான பாத்திரத்துக்கோ எதுக்கும் தேவன் நம்மை பயன்படுத்த நாம இடம் கொடுப்போமானால் விசுவாசத்துக்கு அதுக்குதான் பூரணம் உண்டாகும். அந்த விசுவாசத்துக்குள்ள ஒரு தேவனுக்கு நம்ம அடிமையாகிற அடிமைத்தனம் இருக்கு. புரியுதில்லை? இப்ப ஏசப்பா அவர் தேவனை விசுவாசித்து வாழ்ந்தார் உலகத்துல, அதனால அவர் தேவனுக்கு தம்மை அடிமையாகி ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கோம். அப்ப விசுவாசத்துக்குள்ள அடிமைத்தனம் இருக்கும், தேவனுக்கு அடிமையாகியது.
பலி இருக்கணும், விசுவாசத்துக்குள்ள அன்பு இருக்கும், விசுவாசத்துக்குள்ள கிரியை இருக்கும், விசுவாசத்துக்குள்ள இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கு. புரியுதில்ல? இப்ப நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறேன்னா அப்ப அந்த விசுவாசம் பூரணம் ஆகலைன்னு தானே அர்த்தம். கிறிஸ்து தேவனை விசுவாசித்தார், அந்த விசுவாசத்தினாலே அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், அந்த விசுவாசத்தினாலே அவருக்கு அடிமையா இருந்தாரு, அந்த இதனாலே அவர் என்ன செய்தார்னா உலகத்தை ஜெயித்தார். அதனால அவருடைய மரண பரியந்தம் அவருடைய விசுவாசத்தை என்ன செய்ய முடியல, பிரித்தெடுக்க முடியல. அப்ப நம்ம விசுவாசம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட அசைக்க முடியாததா இருக்கணும். 12ஆம் அதிகாரம் எடுங்க. அப்ப இங்க விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது அநேக சாட்சிகளை கொடுத்திருக்கு. அதே இதுல எபிரேயர் 12 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாருங்க, அவர் சொல்லியாரு உங்களுக்கு ஏன் விசுவாசம் வர்த்திக்கல அப்படின்னு சொல்லியாரு இந்த திரளான சாட்சிகளை பார்த்துட்டு. அப்போ விசுவாசம் உனக்குள்ள வந்துன்னா நம்மை நெருக்கி நிற்கிற பாவ காரியங்கள் இருக்குது இல்ல, இது அங்க நம்ம விசுவாசத்தை பலவீனம் ஆக்கி. நம்முடைய பாவம், நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், அவர் பரிசுத்தர், நல்லவர், அவர் நமக்கு கிரியை செய்வார், அவர் நமக்கு கை கொடுப்பார், அவர் ரட்சிப்பார்னு எல்லாம் விசுவாசிக்கும். ஆனா நம்ம பாவம் நம்மளை என்ன செய்யறோம், பிரிச்சுட்டு போய் விசுவாசம் நம்மளை அவரை ஒன்றாக்கல இல்ல. இங்க அதுதான் அவர் சொல்லியாரு, உங்களுடைய விசுவாசம் மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கிறது, அந்த சாட்சிகளுடைய விசுவாசம் எல்லாம் அவர்களையும் தேவனையும் ஒன்றாக்கி இருக்குது. ஆபிரகாம் பிறக்கும் போது பாவத்துல பிறந்தான், வாழும் போது மற்றவர்களோட வாழ்ந்தான். தேவன் அழைத்த போது, தேவனோடு இணைந்த போது, அதுக்கு பிறகு அவனும் தேவனும் ஒன்றானார்கள். அவனுடைய விசுவாசம் அவனுடைய மகனை வச்சு சோதிக்கும் போது பிரிக்கப்படல, தேவனையும் அவனையும் பிரிக்கல. எனக்கு இந்த கதை வேண்டாம், நான் இதோட போறேன், அப்படி அவன் போகவே இல்லை. அதே மாதிரியே அந்த ஆகாரடைய காரியங்களா இருக்கட்டு, அதுல அவன் தன்னுடைய கூடாரங்களை பேர்த்துட்டு போற இடங்களா இருக்கட்டு, இதுல எல்லாம் விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது அந்த விசுவாசத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு தேவனோடு இணைந்தான். இதுதான் சாட்சி. பிறகு பார்த்தா என்ன சாட்சினா, அவனுக்குள் தேவன் இருந்தார். இனி அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு சிநேகிதம் உண்டாயிட்டு. தேவனே அவனை குறித்து அவன் ஆபிரகாம் சிநேகிதன் சொல்லிட்டு அவனுக்கு காரியங்களை மறைப்பனான்னு சொல்லிட்டு நிறைய மேட்டர்களை எல்லாம் சொல்லியாரு. அப்போ நாமும் இப்ப ஒரு சிநேகிதன்னு சொன்னா, இப்ப நம்ம 2 பேரும் சிநேகிதமா நடக்கும்னு சொன்னா, உங்க மேட்ரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு மேட்ரும் தெரியாதுன்னா இதுக்கு பேர் சிநேகிதம் இல்லை. புரியுது இல்ல? நாம ஒருவருக்கு ஒருவர் கவனமா இருக்கணும் நாங்க அர்த்தம். சிநேகிதன்னா 2 பேருடைய மனமும் பரிமாறப்படுது, 2 பேரும் உண்மையா இருக்கிறோம். உங்க பொருளை நான் எடுத்த கோவப்பட மாட்டேன், என்ன பொருளை நீங்க அப்படின்னா ஆத்ம 6 நண்பர்கள்னு சொல்லிய மாதிரி இருக்கும் சிநேகம். இந்த சிநேகத்துக்கு இடையில கள்ளம், கபடம், பொய், புரட்டு, காம விகாரம், எரிச்சல், இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு இடம் இருக்காது. விசுவாசத்துக்கு உச்சகட்டம். ஏன்னா நம்முடைய விசுவாசம் நம்மையும் தேவனை ஒன்றாக்கும் போது இடையில இது இருக்கக்கூடாது. புரியுதில்ல? அப்ப விசுவாசம் இதாங்க விசுவாசம். அப்ப இத எப்படி நாம தேவனை நம்மளும் ஒன்றாகிறது, இந்த விசுவாசம் எப்படி சுத்தப்படுத்தப்படுது, எப்படி நம்ம சரியாகணும் உள்ளதாங்க அவர் இந்த 12ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. இவ்வளவு மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த சாட்சிகளுக்கு இடையில தேவனுக்கு அவைகளுக்கு இடையில சோதிக்கப்பட்டிருக்கு, தேவன் சோதிச்சிருக்காரு. அதுல அவங்க விழல்ல, அதன் மூலம் அவர்கள் பரிசுத்தப்படுத்திருக்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு அடிமையாயிருக்கிறார்கள், தேவனிடத்துல உண்மையா அன்பு கூர்ந்திருக்கிறார்கள். அதனால தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு, அல்லது தேவனுக்குள் இருந்த நித்திய ஜீவன் அவர்களுக்கு கைமாறப்பட்டிருக்கு. அதனுடைய பலன் நித்திய ஜீவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால கிடைக்கிய பலன், அதை அவர்கள் அடைந்தார்கள். அப்ப விசுவாசம் தான் நம்ம என்ன செய்யறது, தேவனுக்கு பிரியமா கொண்டு போகுது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்புது, ஆக்குது, தேவனுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள செய்கிறது. அப்ப அதுதான் அவர் இங்க சொல்லி வர்றாரு. இதை நீ பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல பாரமானதை எடுத்து என்ன செய், புறம்பே கொண்டு போயிரு. விசுவாசத்தை தூக்குற கர்த்தரிடத்துல கொண்டு வா, உன்னை பலவீனப்படுத்துகிறது எல்லாம், இதெல்லாம் விசுவாசம் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டாக்கியது. பாவமான காரியங்கள் நம்மளை பிடிச்சு தேவனோடு இருக்கிற அந்த கூட்டாய்மைக்குள்ள இருந்து கொண்டு போயிரு. அதே மாதிரி பாரமான காரியம்னா ஆசையாங்க, அதாங்க அவரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் இருந்துச்சுன்னா, வருத்தப்பட்டு ஆசைகள்னால அலக்களிக்க, அதை விவரிச்சு சொல்லிட்டு போனா நிறைய சொல்லல. அலக்களிக்கிறவனே நீ என்னிடத்தில் வா, என் நுகம் லகுவா இருக்கும், உன் மேல இருக்க பாரத்தை நான் எடுத்து விட்டுரு. ஆசைகளையும் இச்சைகளையும் துறந்தாலே நமக்கு எல்லாமே தேவனுடைய கற்பனை ரொம்ப சாஃப்டா இருக்கும், உண்மையா இருக்கும், உத்தமமா இருக்கும், அதுக்கு மேல ஒரு ஈடுபாடு உண்டாகும்.
நம்ம பரிசுத்தமா இருந்திருந்து அதிலே இன்பமா இருந்தோம், பழகிட்டோம், நன்மையை செய்து உண்மையை பேசி சுத்தமா எல்லாம் இருந்தோம்னா நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு உண்டாகிரும். அது நம்முடைய ஜின்னா மாறிடும், நம்முடைய ரத்தமா மாறிடும், நம்முடைய எண்ணங்களா மாறிடும். பூரா நமக்கு பாவம் செய்ய வராது. நாம அடுத்தது இதுக்கு அடிமையாயிரும். அதாங்க, உங்களுடைய அவயங்களை நீங்கள் நீதிக்கு ஒப்பு கொடுத்தால் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு அடிமையா இருக்கிறீர்கள். நீதியின் அவயங்களாய் மாற்றுங்கள். அதுதான் அவர் எங்க சொல்லி வர்றாரு. விசுவாசம் வர்த்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு படிங்க. அடுத்தது, அப்ப பாரமானது ஆசைகளை எடுத்து போடணும், பாவமா தோன்றுகிறத விட்டு விலகணும். அப்பதான் விசுவாசம் என்ன செய்யணும்னா நமக்கு கிளியர் ஆகும். படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப பாருங்க, அவர் அதுல ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு, விசுவாசத்தை நம்ம எப்படி காத்து கொள்ளுகிறதுன்னு உள்ளது அங்க சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், ஆனா தேவனுக்கு நமக்கு அந்த விசுவாசத்தினுடைய பலனாங்க நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது. நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணி எதுக்கு? அவரை மாதிரி அவருக்கு பிள்ளை ஆகிறதுக்கு, அவரை மாதிரி நித்திய வாழ்வை மரணத்திலிருந்து விலகிறதுக்காக நம்ம அவரை ஃபாலோ பண்ணி, அப்போ அதுக்காக தான் அவரை விசுவாசிக்கிறோம். அதுக்காக நாம அவரு நமக்காக ரத்தம் சிந்தினார், அது நம்ம மேல பலிக்கணும்னு நம்ம நம்புகிறோம். விசுவாசம் நம்பப்படுகிறவைக்கே உறுதியாகும். புரியுது? அப்போ நம்ம அவரிடத்துல வருகிறதுக்கு முதல்ல பாவமான காரியங்களை விடுகிறோம். அடுத்தது பாரமான காரியங்கள். பாரமான ஆசைகள். நம்ம தூக்க முடியாத தலையில தூக்கணும்னு சொன்னா முடிஞ்சில்லா போகும். அடுத்தது படிங்க, சோத்ராண்டவர். அவர் தமக்கு முன் வைத்து சந்தோஷம். இப்ப அடுத்தது நம்முடைய பார்வை, விசுவாசத்துக்கு ஒரு பார்வை இருக்கணும். இப்ப ஏசப்பா அவருக்கு நெருக்கடி வருது, பிரச்சனைகள் வருது, அவரை எல்லாருமே என்ன செய்யாங்கன்னா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் தேவனுடைய வலது பரிசத்தை பார்க்கிறார், ராஜ்யத்தை. இவைகளை ஜெயித்து இனி இந்த பொல்லாத துரைத்தனங்கள் அதிகாரங்களை ஜெயித்து தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிற அந்த உன்னதமானதை பார்க்கறதுனால இதை அவர் என்ன செய்கிறார், இதுல வருகிற அவமானங்களை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அப்ப நமக்கு விசுவாசம் சோதிக்கப்படும் போது அதை ஜெயிக்கணும்னா நமக்கு வேற ஒரு பார்வை இருக்கணும். விசுவாசத்தினால கிடைக்கும் பலனை எதிர்பார்க்கிறதா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு சோதனை வருது, தேவன் ஒப்பு கொடுக்கிறார், பிசாசு சோதிக்க. அதை நான் விசுவாசத்தினால ஜெயிக்கணும்னா எனக்கு இன்னொரு வாழ்வை குறித்த ஒரு முழு நிச்சயம் இருக்கணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து. இங்க நான் ஒரு 50 வருஷம் உபத்திரவப்பட்டாலும் அல்லது இந்த மாமிச வாழ்க்கை இழந்தாலும் இனி நித்திய காலம் ஈடு செய்ய முடியாத அந்த மகத்துவமான வாழ்வை நான் சுதந்திரிப்பேன் என்கிறதுல ஒரு எண்ணம் இருக்கணும். அப்ப அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம விசுவாசம் சுத்தப்படணும், தகுதி ஆகணும், விசுவாசத்துல தகுதி வரணும். புரியுது? இப்ப பாருங்க, எல்லோரும் தேவனை விசுவாசித்து பின்தொடர்ந்தார்கள். ஆனா தகுதி உள்ளவர்களை தான் அவரு சீசனா எடுத்துக்கொண்டார். அவர்களுடைய விசுவாசம் தான் கனம் பண்ணப்பட்டது. ஏன்னா அவர்களுடைய விசுவாசம் எல்லாவற்றிலே காட்டிலும் அவரிடத்துல அன்பு கூர்ந்தார்கள், அதனால கனம் பண்ணப்பட்டது. அப்ப விசுவாசமும் தகுதியாகுது. புரியுது? அப்ப பாருங்க, அங்க அவரு இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் தமக்கு முன்னிருந்த இந்த மாதிரி பாடுகளை அவமானங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் பரலோக ராஜ்யத்திலே அவர் அடைய போகிற அந்த மகிமையின் சந்தோஷத்தின் பொருட்டு இவைகளை தாண்டி வந்தார். அப்ப நம்ம விசுவாசம் ஒரு உயரிய பார்வையோட இருக்கணும். நான் சொல்றது லெக்கு இல்லாத பார்வை விசுவாசம். எதற்காக நாம் அவரை விசுவாசிக்கிறோம், எதற்காக கிறிஸ்துவ பின்னால போறோம், இந்த ஒரு உயரிய பார்வை இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் பலவீனம் அடையணாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப விசுவாசத்துக்குள்ள எவ்வளவு மேட்டருக்கு உள்ள வர வேண்டிய இருக்குது. படிங்க அடுத்தத. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, உங்க ஆத்துமாக்கள்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, சோர்வு அடைந்துடக்கூடாது. விசுவாசம் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஆத்துமாவில் நாம் சோர்வு அடைந்துட்டோம்னா, இளைப்புள்ளவர்களாய் மாறிட்டோம்னா நம்ம பலவீனம் அடைஞ்சிருவோம். அதனால கிறிஸ்துவுக்கு நமக்கு முன்னே ஓடினவர், முன்னாக போய் வாசலை திறந்தவர், அவர்தான் முதல் உயிர்த்தெழுதல், முதலாவது உயிர்த்தெழுந்தவர். அப்ப அவரை நினைத்து கொள்ளுங்கள் நான் சொல்லிடுறேன். நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போன தேவன், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போறோம். அப்ப அவர் எப்படி அவைகளை மேற்கொண்டார், இதையே நீங்க மாதிரியா நினைத்து கொள்ளுங்க. அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப
நமக்கு விசுவாசம் ஒரு ஏக சிந்தையை கொண்டு வரணும். ஏக சிந்தைன்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அந்த ஏக சிந்தை. புரியுதில்ல? ஒரே சிந்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். இங்க கிறிஸ்துவின் சிந்தையினாலே காத்து கொள்ளப்படுவீர்கள் போட்டிருக்கோம், காத்து கொள்ளப்படணும்னு போட்டிருக்கோம். அவருடைய ஒரே சிந்தை, ஏக சிந்தை உங்களை காக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம சுருங்க சொன்னா விசுவாசம் சொல்லுகிறது சும்மா அது ஒரு வார்த்தையும் கிடையாது. புரியுதில்லை? அது ஏதோ நம்ம நம்புகிறோம்னு இல்லை. இப்ப நம்ம அதுல ஆட்கள்கிட்ட போய் விசுவாசத்தை பற்றி கேட்டா உடனே ஒரு 2 லைன்ல முடியும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத முழு நிச்சயம். இந்த 2ஐயும் சொன்னோம்னா நம்ம பரலோக ராஜ்யம். இது நமக்கு அவங்க போட்டிருக்க ஒரு அடித்தளம். விசுவாசம்னா நம்ம இப்ப நாம் பிறகுற காலத்துக்கு முன்ன நடந்தது பைபிள்ல எழுதியிருக்கு, அதையும் விசுவாசிக்கிறோம். இனி இப்படிதான் சம்பவிக்கும் என்கிறது வெளிப்படுத்தல தரப்பட்டிருக்கு, அதையும் நாம் முழு நிச்சயமாய் உறுதியாய் நம்புகிறோம். புரியுதில்லை? அப்போ விசுவாசம் சொல்லுறது இந்த 2 மேட்டரையும் மட்டும் இல்லை. அதோட அவங்க நிறுத்தல சொல்லிக்கிட்டு விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களை கொண்டு வராரு. புரியுதில்லை? அதுல ஆபிரகாம் அவனுடைய விசுவாசம் எப்படி சோதிக்கப்பட்டது, ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி தேவனால் அவருடைய கருத்துக்குள்ள இருந்து அவர்களுடைய பட்டியல் எல்லாம் போட்டிருக்கோம். அதாங்க போட்டுக்கிட்டு நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்குன்னா, இப்படி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கியனால நீ வெறும் விசுவாசியா மட்டும் விசுவாசியா அப்படி இருந்துட்டு போயிடாத. உனக்குள்ள விசுவாசம் என்ன செய்யணும்? பலன் செய்யணும். உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்கணும். உன்னுடைய விசுவாசமானது பாவத்தை புறந்தள்ளணும், பாரமானதை புறந்தள்ளணும். தேவனுடைய சிந்தை உனக்குள்ள வரணும். தேவன் உன்னுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அது தகுதி படைத்ததா இருக்கணும், கனம் உள்ளதா இருக்கணும். அந்த விசுவாசத்திற்குள்ள தேவனுக்கு பலியாகிற அந்த பலி வரணும். அதுக்குள்ள தேவனுக்கு அடிமையாகிற அடிமை வரணும். தேவனிடத்துல அன்பு காட்டுகிற அன்பு வரணும். அப்படி அங்கன்னு சொல்லி கொண்டு வராரு. படிங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போவார். பாருங்க என்ன அழகா சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசம் இரத்தம் சிந்தத்தக்கதாக பலன் செய்தது. அவரை கொலை செய்த போது கூட அவருடைய விசுவாசம் தளர்ந்து போகல. நீங்க அந்த அளவுக்கு இன்னும் வரலையே. உங்க விசுவாசம் எங்க இருக்குது? ஒருத்தன் மிரட்டுனா நீங்க ஓடி போறீங்களே, உங்களுக்கு ஒரு இழப்பு வந்தா நீங்க போறீங்களே ஓடி. அப்போ உங்க விசுவாசம் எங்க இருக்குது? நீங்க ரத்த சிந்தத்தக்கதாக போராடுற உடனே அதுக்காக ரத்தம் சிந்தத்தக்காக போராடணும் இல்லை. நாம் உண்மையா இருந்தா அநீதி நம்ம மேல ஆளுகை செய்யும் போது அப்படிப்பட்ட இழப்புகள், ரத்தம் சிந்துதல் எல்லாம் வரும். இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யாதவர். அப்ப அவர் ஏன் ரத்தம் சிந்தினார்னா அநீதியை அவர் ஏற்றுக்கொண்டு நீதியை வெளிப்படுத்தும் பொருட்டு அநீதிக்காக மரித்தார், பாவத்திற்காக மரித்தார். நம்மில் பரிசுத்தம் பலன் செய்யும் பொருட்டு அவர் எப்படி மரிக்கிறார். அப்போ நமக்கிட்ட இதே அவர் எழுதுகிற ஒரு கேள்வி கேட்காரு. இயேசு கிறிஸ்து கவனித்து பாருங்கன்னு சொன்னேன். அவர் நீதிக்காக அநீதியை ஏற்றுக்கொண்டு நீதி வெளிப்படும் பொருட்டு ரத்தம் சிந்தினார். உங்க விசுவாசம் அந்த அளவு ரத்தம் சிந்திய அளவுக்கு உங்க விசுவாசம் பலனா இருக்குதா? நீங்க ஒன்றை எள்ளு போல இழந்துட்டா ஓடி போறீங்க. சுகத்துக்காக உங்க விசுவாசம் மறுதளிக்கப்படுகிறது. அதே மாதிரி பயந்து மறுதளிக்குதிய, அடுத்தது லாபத்திற்காக மறுதளிக்குதிய, இப்படி நிறைய மேட்டர் இருக்குது. அதனால நீங்க அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம விசுவாசம் எங்க மறுதளிக்கப்படுகிறது, எங்க இழந்து போகிறோம், எங்க விசுவாசம் நிலை நிற்கப்படுது. அப்ப நீங்க அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யல, ரத்தம் சிந்தத்தக்கதான அளவுக்கு கூட உங்க விசுவாசம் என்ன செய்யல, வர்த்திக்கப்படல. அதனால உங்க விசுவாசம் மெல்ல மெல்ல வளரணும்னா கர்த்தர் உங்களை விசுவாசத்துல வல்லவர் ஆக்குறதற்கு சில சிட்சைகளை அனுமதிப்பார். புரியுதில்ல? சிட்சைன்னு சொன்னா நமக்குள்ள விசுவாசம் வர்றதுக்கு தான் நம்மளை சிட்சிக்கப்படுகிறது, அல்லது நமக்குள்ள இருக்க பயம் மாறி போறதுக்காக நம்மளை இந்த இடுக்கமான வாசல்ல கொண்டு போறது. இப்ப பாத்தீங்கன்னா அவரை விசுவாசிக்காதவன் என்னை விசுவாசிக்கிறவன் என்னால் பிழைப்பான் நாங்கன்னு சொல்லியாரு. இப்ப ஒரு விதத்துல நாம் கிறிஸ்துவனால் பிழைக்கலன்னா நாம் நம்மால பிழைக்கிறோம்னா அவரை மறுதளிக்கையும் சம்பந்தானே இல்லையோ? இப்ப நாம அந்த டாப்ல வார ஆட்களை அங்கன்னு சொல்லி அவருடைய சீஷர் ஆகிற நமக்கு என்ன அது அனே, நம்ம இன்னைக்கு ஒருவேளை ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம். ஆனா இதனுடைய துவக்கம் அதானே, விசுவாசத்தை துவக்கிறவர் அதை முடிக்கும் போது எப்படிப்பட்ட விசுவாசத்துல முடிக்கணும்,
இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு மரண பரியந்தம் விசுவாசத்தோட முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தப்பட்டாரோ அதே மாதிரி உள்ளதானே நமக்குள்ள முடிக்கணும். துவக்கம் எப்படியும் இருக்கட்டும், புரியுதில்லை. துவக்கம் அற்பமா கூட இருக்கலாம், புரியுதில்லை. நம்ம ஒரு அற்ப விசுவாசியா ஆரம்பத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலாம். அந்த விசுவாசத்தை நமக்குள் துவக்குறவர் அதை முடிக்கும் போது என்ன செய்யாரு? தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள, அப்படின்னா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்துக்குள்ளாங்க நம்ம விசுவாசம் முடியணும். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கு. அவர்கள் அப்படிதான், அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள்னா கடைசியில உலகத்தை ஜெயித்தார்கள். அந்த விசுவாசம் அவர்களையும் தேவனை விட்டு பிரிக்க முடியாது. அப்ப நாம் விசுவாசத்துல வல்லவர்கள் ஆகிறதுக்கு தேவன் நம்மை சிட்சைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படின்னா சாத்தானுக்கு நம்மை சோதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார். நம்மள இருந்து ஒன்னை எடுத்து பார்க்க, சரி போனா போட்டு, அப்ப இது இல்லாம எப்படி வாழியது? கிறிஸ்துவ விசுவாசிப்போம், அவர் தருவார். தந்தா ஓகே, தரேடலும் ஓகேன்னு உள்ள மாதிரி மனநிலையை வளர்த்து கொள்ள பேர் தான். அதுக்குதான் அவனை சிக்ஷிக்கும் போது அவன் அங்கேருந்து நம்மளை அடிக்க நம்ம கிறிஸ்துட்ட சேரணும், புரியுது? அவன் நம்மை துரத்தும் போது, மிரட்டும் போது அதற்கு பரிகாரம் கிறிஸ்துவில இருந்து எடுக்கிற ஆட்களா இருக்கணும். நம்மை பறித்து கொள்ளும் போது அவரிடத்திலிருந்து வாங்கி சாப்பிடுற ஆட்களா இருக்கணும். உலகம் உங்களை பகைக்கும். உலகம் உங்களை பகைக்க உங்களுடைய சிநேகம் தேவனிடத்துல திரும்பணும், புரியுது? அப்ப நமக்கு பாருங்க, நம்மளை எல்லாரும் சேர்ந்து அடிச்சும் போது எந்த ஒரு நபர் நம்மகிட்ட அன்பு காட்டியாவோ அந்த ஆளை நம்ம போய் ஓடி போய் கட்டி பிடிப்போம், என்ன காப்பாத்துங்க. அப்போ தேவன் மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். பாக்கி உலகத்துக்குரியதான் நேசிக்கும், நம்மளை என்ன செய்யும்? புறந்தள்ளும். அப்ப நம்ம தேவனுடைய பாதத்துக்கு என்ன செய்வோம்? உலகத்தினாலே தள்ளப்பட்டு வருவோம், புரியுதில்லை? அப்போ அதாங்க சிட்சைக்கு அவரு ஒப்பு கொடுக்கிறார். அப்படின்னா சிட்சைன்னா நம்ம செய்த பாவத்துக்குன்னு இல்லை, நம்ம பாவத்துலதான் பிறக்கிறோம். முன்னோர் பாவம், பெற்றோர் பாவம் எல்லாம் இருக்குது. இன்னொன்னு, அதை சிட்சைன்னு சொல்லுகிறத, பாவமா இருந்தா சிட்சை, நம்ம பாவம் செய்யாம வாரதா இருந்தா சோதனை. எதுவா இருந்தாலும் சரி, அது நம்மை தேவனிடத்துல கொண்டு வரக்கும், நம்முடைய விசுவாசம் பலப்படியக்கும், நம்மளை தேவனோட இணைக்கும் தேவன் ஒப்பு கொடுப்பாருன்னு போட்டிருக்கான். அதனால அவர் சொல்லியாரு, நீ சிட்சையை அற்பமா என்னாது, அது உனக்கு ஒரு கிரீடம் வாங்கும். அப்ப ஏசப்பாயன் நிறைய கிரீடத்தை பற்றி பேசும்போது, வெளிப்படுத்தல சபைகளுக்கு சொல்லும்போது, நீ இதை செய்தியானா உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன், என்று மழையாத நித்திய நாமத்தை உனக்கு தருவேன், எவனும் படிக்க முடியாத ஒரு பேரை நான் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவேன், புரியுதில்லை? இப்படின்னு சபையில ஆவியானவர் பேசும்போது எல்லாத்துக்கும் முடிவுரையில ஒரு பெரிய கிரீடம், ஒரு முடிசூட்டு பற்றி அல்லது ஒரு நித்திய ஜீவனை அளிக்கிறதை பற்றி பேசியிருக்கு. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கு, தேவன் உன்னை சோதனைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது அற்பமா எண்ணாத, அது உனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தருகிறாங்க செய்திருக்கு. அப்ப நீ அதை எவ்வளவு வாஞ்சியோட, அது ஒரு கிருபையோட. அப்ப கிருபைன்னு சொல்லுறது எல்லாம் லாபமா நடக்கியது இல்லை. கிருபைக்கு உண்மையான இன்னொரு முகம் என்னன்னு சொன்னா, நம்மை தேவனோட இணைக்கியதாங்க. அந்த கிருபையில ஒரு பகுதியாங்க சிட்சையும் ஒரு கிருபை, புரியுதில்ல? அப்படி நாம் சிட்சிக்காம இருந்தா வேசியின் மக்களா போயிருப்போமேனா அதுல ஒரு கேள்வியை போடுவார் அவர். அப்படின்னா பிசாசின் மக்களா போயிருப்போம். பிசாசதான் வேசின்னு சொல்லி இருக்கு, படிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அனுபவசாலி எழுதியாரு பாருங்க. நம்ம இன்னைக்கு இருக்க பாசன மாதிரி இல்லை, வேத மகத்துவமானது. அது ஒரு மனிதனை தீட்டுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டேன். அப்ப அந்த அனுபவம் உள்ளவர் எழுதியாரு, தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறாருன்னு போட்டு. அவரு கழுகிறது நம்மள மாதிரி சோப்பு போட்டு இல்லை, அல்லது மெதுவான மிருதுவான வார்த்தைகளையும் அல்லது நயங்காட்டி அழைக்கியது அல்லது உன்னை ஆசீர்வதிக்கிற அப்படி சொல்லி அழைக்கியது இல்லை. கர்த்தர் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தாங்க எடுக்கிறார். இது தீட்டுள்ளது, இந்த உலகம் இது பாவம் நிறைந்தது, இது அசுத்தமானது, நீ உலகத்தானா இருக்கக்கூடாது, அங்கிருந்தாங்க அவர் பிரித்து எடுக்கிறார். அதுக்குதான் அவர் இந்த இதை அனுமதிக்கிறார். அப்போ அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணும்போது, பிதாவே உம்முடைய நாமத்தினாலே நான் இவர்களை காத்து கொண்டு வந்தேன்னு சொல்லியாரு. காத்து கொண்டு வந்தவர்களை கையில எல்லாம் என்ன இருக்குது? ஆக ஏர்போர்ட் மாதிரி ஒரு 5-6 துணியும் இப்படி தனித்து தான் நிக்காவ. காத்து கொண்டு வந்தவர்களெல்லாம் காத்து கொண்டு வந்தேன்னு சொல்லியாரு. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வந்தாங்க, தேவன் முன்ன நிறுத்துகிறாரு. இப்ப அவர்கள் உலகத்துக்கு பகை, அதிகாரங்களுக்கு பகை, வீடு வாசல் இல்லை, இனி என்ன சம்பவிக்கணும்னு தெரியாது, இனி நடக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி, இனி அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அவர்களுடைய விசுவாசம், இனி தேவன் வாழ வச்சா வாழ்க்கை, இல்லைன்னா இல்லை, தேவன் என்ன செய்யாரோ அதன்படி செய்யட்டுன்னு உள்ள ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டு அவரு யோவான்ல
இந்த பிதாவை குறித்து பேசும்போது, பிதாவை பார்த்து பேசும்போது ஜெபம் பண்ணி அவர்களை விட்டுருக்காரு கூட. விட்டுட்டு சொல்லியாரு, பயப்படாதுங்க, கலங்காதுங்க, உங்களை ஆளவும் உங்களை திடப்படுத்தவும் வழி நடத்தவும் சுத்தப்படுத்தவும் நான் சத்திய ஆவியானவரே அனுப்புவேன். சத்தியம் இவரு தான், இவருக்கு ஆவிதான் சத்திய ஆவியா வருது. நானே வழியும் சத்தியம் ஜீவன் மாதிரி. தேவன் தான் குமாரன், குமாரன் தான் ஆவியானவர். அப்ப நாம் மாம்சத்துல இருக்கனால அவர் சத்தியத்தை நமக்கு தரும்படி, நம்மை உயிர்ப்பிக்கும்படி அவர் குமாரனாய் வந்தார். இப்ப நம்மை ஆளுகை செய்யும்படி அவர் சத்திய ஆவியானார வருகிறார், உங்களை நடத்துவார்னு சொல்லி கொடுக்காரு. அப்ப பாருங்க, அவர்களிடத்துல அன்பு கூர்ந்ததுனால அவர்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். இந்த பிரித்தெடுக்கதான் நமக்கு சிக்ஷையா தோணும், தண்டனை போல தோணும், தனித்துடத்த ஆள போல இருக்கும், போக்காடு மாதிரி இருக்கும், பரதேசி மாதிரி இருக்கும். பேதுருவனிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார், அவன் அதை புரிந்து கொள்கிறான். தேவன் என்னிடத்துல அன்பு இருந்ததுனாலதான் என்னை இப்படி நடத்திட்டு இருக்காருன்னு. ஆனா உலகத்தை பார்த்து அவன் சொல்லும் போது சொல்லியாய், உங்க பறவைக்கு நாங்க பரதேசி மாதிரி இருக்கேன் இல்ல அப்படின்னு அவன் தன்னை பரதேசின்னா ஒன்றுமில்லாதவன், இன்னும் இங்க இருப்பான் நாளை அங்க இருப்பான் அந்த மாதிரி பேசு. ஆனா உண்மையில அவன் பரதேசி இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற தேவனால் அன்பு கூறப்பட்ட ஒரு நபராங்க. அவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியுது. அதனாலதான் அந்த சிலர் சுகம் பெறுகிறார்கள், சிலருக்கு அவன் சொல்லுகிற மாதிரி நடக்குது. தேவன் தத்துருவமாய் அவனுக்கு உள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவன் எவ்வளவு பேரை எழுப்பி விடுகிறான், சபிக்கும் போது செத்து போறாங்க. அவனுக்கு பின்னால ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு அரசாங்கம் அவனை சுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. ராஜாக்களே மண்டியிடும் அளவுக்கு பயப்படல ஜியாவ, அந்த அளவுக்கு அவன் இருக்கு. அவன் தனித்து இருக்கல. அப்ப பாருங்க, ஆனா வெளியில இருந்து பார்த்தா அவன் சிக்ஷிக்கக்கூடிய மாதிரியும் வாதிக்க. இயேசுவும் அப்படித்தானே இந்த இதுல எழுதப்பட்டிருக்கான். அவர் புறக்கணிக்கப்பட்டதாகவும் சிக்ஷிக்கிறதாகவும் அவருடைய முகத்தை பார்க்க யாரும் விரும்பாத மாதிரியும் அருவருக்கத்தக்கதாகவும் போக்காடா விட்டது மாதிரியமாங்க இருக்குதுன்னு இருக்கும். அப்படிதான் இருக்கும் லுக்கு, சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தா. ஆனா அவரிடத்தில் தேவன் அன்பா இருந்து செய்ய போகிற சகலத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாருனாங்க வேதம் சொல்றது. புரியுது? இனி வரும் புதிய உலகம், புதிய இதுல அவர் தான் ஆளுகிறார். குமாரன் புத்திரர்கள் அடிக்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறாருன்னு போட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய அதிகாரம். மேலே இருந்து பூமியில எந்த உண்டாக்கப்பட்ட சகல சிருஷ்டியும் அவருடைய நாமத்தினால முடங்கும் நாங்க போட்டிருக்கு. அது அவருக்கு புறம்பே ஒன்று இல்லை நாங்க போட்டிருக்கு. பாருங்க அவ்வளவு பெரிய மகத்துவமான. அப்ப இதெல்லாம் அறிந்தவர், உணர்ந்தவர். நமக்கு பார்வைக்கு இப்படி இருக்கும், சிக்ஷிக்க மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மையிலே சிக்ஷிக்கிறது இல்லை. அதாங்க அவர் சொல்லியாரு, தேவன் உங்களிடத்துல அன்பு கூறுகிறார். அந்த அன்பு கூறுகிறது நிமித்தம் உங்களை இங்கிருந்து பிரிக்கிறதுக்கு பேர் தான் பார்வைக்கு சிக்ஷை போல இருக்கும். அதில் பழகினவர்களுக்கு அது வேதத்தின் வெளிச்சம். அழகா சொல்வார், படிங்க. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பாருங்க, வேதம் அவையெல்லாம் யாரையும் கண்டு பயப்படல, தெளிவா திட்டமா நீட்டா 2000 வருடங்களுக்கு முன்னே சொல்லி கொடுத்திருக்காரு. அவர்கள் எப்ப தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ, தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள எப்ப கிரியை செய்தோ உடனே இப்படிதான் பேசுறாரு. யாரையும் பிரியப்படுத்த, மனிதனை பிரியப்படுத்த அப்படி அவங்க பேசி பழகுனதே இல்லை. அப்படி ஒரு இடத்துல எழுதி வச்சதே கிடையாது. அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள வந்தது. அவர்கள் சொல்லிருங்க பத்தியெல்லாம் எவ்வளவு மகத்துவமா சொல்லியாரு. உங்களை தேவன் சிக்ஷிக்கலைன்னா, நமக்கு இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு ஒன்னு தேவன் சிக்ஷிக்கணும். பவுல் சொல்லியாய் அவன் திருந்தன்னா சாத்தாண்ட ஒப்பு கொடுக்கணும்னு தீர்மானம் தீர்ப்பு செய்யன்னு சொல்லி பத்தியெல்லாம் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள், எவ்வளவு அனுபவம். ஒரு மனுஷன் திருந்தன்னா அவனை சாத்தான் இடத்துலன்னா அவன் அதுல போய் அவன் நொறுக்கி பார்வனு கையில ஒப்பு கொடுத்து அங்க இருந்து கூக்குரல் பொடி, அவன் எங்கள் தேவனே வந்து ரட்சி, இனி அவன் எங்க உயிரை எடுக்க மட்டும்தான் பாக்கியா இருக்குது. இவ்வளவு நெருக்கான். அதே மாதிரி சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்முடைய பிராணன், நம்முடைய எல்லாமே சிறைப்பட்டு அழிக்கப்படுகிறோம் என்கிறத உணரும் போதாங்க உயிர்ப்பிக்கிறவர் நமக்கு தேவையா இருக்காரு. அவன் முதல்ல தருவான் சுகம், அது இதெல்லாம் எல்லாமே சிறை தான், நம்மளை சிறைப்படுத்திட்டே போறதாங்க. நமக்கு அது சுகமாகவே இருக்கும். ஆசைகள், இச்சைகள், சிற்றின்பங்கள் இது எல்லாமே நமக்கு அந்த சுலோ பாய்சன் மாதிரி நம்மளை அப்படியே மது அடிமையாக்கி கடைசியில் ஃபுல்லா போனோடனே மரணத்தை அவனுக்கு மேல வச்சிருவான். அவன் மரணத்துக்கு ராஜாவாங்க, ஜீவனுக்கு ராஜா தேவன், மரணக்கனி, அதாங்க மரணத்தின் அதிபதி. அவனுடைய ஏமே அதுதான். அதான் கர்த்தர் தெளிவா சொல்லி கொடுக்காரு, அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான்.
திருடவும் அன்றி வேற எதுக்கு ஆத்மாவை திருடி விடுகிறான், அதை பாவம் உள்ளதாக்கிறான், உன்னை அழிக்கிறான். உன்னுடைய அழிவில் தான் அவனுடைய வாழ்வு, நம்முடைய அழிவில் ஏங்க அவனுடைய வாழ்வு. நம்ம ஜீவனை அடைஞ்சிட்டோம், அந்த எண்ணிக்கை பூரணாயிட்டுன்னா அவனுடைய காலம் ராஜ்யம் முடிந்து போய்விடும். அதனால அவன் அதுக்கு எச்சரிக்கையா இருப்பான். அவனுடைய காரியத்துல எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கான். நமக்காக அடிக்கப்பட்ட தேவன், அதுல நாம எவ்வளவு உஷாரா இருக்கணும். நாங்க இதை பத்தி பேசியிருக்கோம். அப்ப எவ்வளவு உணர்வா இருக்கணும், காலங்களை எவ்வளவு தெளிவா பயன்படுத்தணும், நாம எப்படி இருக்கணும். இதுல எங்க இந்த வார்த்தைகள் தேவனுடைய ஆவியோடு எழுதப்பட்ட வார்த்தைகள். நம்ம இதை வார்த்தையை படிக்க இதுக்குள்ள ஆவி இருக்கிறத விட்டுருக்கோம், புரியுதில்லை. இந்த ஆவியாங்க நம்மளை தூக்கி நிறுத்தணும். நம்ம சும்மா இதை வார்த்தையா படிச்சா அது ஒரு கேள்வியா இருக்கும். உனக்கு எபிரேயர் தெரியுமான்னு கேட்டா மனப்பாடம் போல சொல்லுவான், இல்லாட்டான்னு சொல்லுவான். அப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் தேவனுடைய ஆவி இருக்குது. அந்த ஆவியாங்க இப்ப எழுப்பணும், அதாங்க நம்மளை இப்படி உணர்த்தணும், தூக்கணும். அதனாலதான் வெளிப்படத்துல சொல்லிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடமை. இப்ப நம்ம ஆவியானவர் சொல்லிய மரியாதை படிக்கும், அதுல எழுதி இருக்கிறது தேவ ஆவியானவர் சொன்னதை எழுதி இருக்கு. நம்ம அப்படியே படிக்க அதை ஈஸியா கடந்து போறோம், புரியுதில்லை. ஆவியானவர்னு சொல்லுகிறத அது ஒரு வார்த்தை போல படிச்சுட்டு போறோம். தேவனாங்கன்னு சொல்லியாரு, அவருக்கு விரோதமா பரிசுத்த ஆவியானவர் விரோதமா நீ செயல்பட்டேன்னா மன்னிப்படைய முடியாது. அதனால காது உள்ளவனா உணர்வு உள்ளவன் உணர கடவன். அப்ப உணர்ந்திருக்கணும், கேட்டிருக்கணும், எழும்பி இருக்கணும். இல்லைன்னா ஆவி பலன் செய்யறன்னு அர்த்தம். அப்ப நமக்கு ஆவி பலன் செய்யாம வார்த்தைகளை கடந்து போனோம்னா நாம என்ன செய்வோம், மாமிசமா தான் இருப்போம், நம்மள மாத்த முடியாது. ஆவி பலன் செய்தாதான் நம்ம மாமிசத்திலிருந்து ஆவிக்கு மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும், மறுரூபம் ஆக முடியும். ரூப மாற்றம், கிரியை, இதெல்லாம் நமக்குள்ள வரும். இல்லைன்னா நம்ம அப்படிதான் இருப்போம். அதாங்க நம்ம அடையாளத்துக்கு இங்க ஒண்ணு வச்சாலும் வாழ்க்கையும் அடையாளமா தான் போயிட்டு இருக்குது, புரியுது. இப்ப நம்ம அடையாளத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைன்னு வச்சிருக்கோம். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில எடுத்து பார்த்தா அங்கேயும் ஒரு அடையாளம் தான். காலையில எழும்புனேன், ஜோம் பண்ணேன், புறம் என பாட்டு தெரிஞ்சேன், உச்சி சாப்பிடும்போது ஜோம் பண்ணேன், புறம் வந்தேன், போனேன், இப்படிதான் இருக்கு. புறவு பாரமான காரியங்கள் எனக்குள்ள இருக்குது. நான் பெரிய பொறுப்பாளி, பிள்ளைகளுக்கு, தகப்பனுக்கு, பெற்றோருக்கு, சொந்தக்காரர்களுக்கு எல்லாம் நான் ஒரு பெரிய பொறுப்பாளி, நான் ஒரு சுமை தாங்கி என்ன பண்ண முடியும்னு உள்ள ஒரு எண்ணத்துல நம்ம ஒரு தியாகி மாதிரி நினைச்சிட்டு போறோம். கர்த்தர் நம்மள அப்படிப்பட்ட இதுக்கு வெளிச்சத்துக்கு காட்டல. அவர் பார்க்கிற நீ அதெல்லாம் எடுக்க கூடாது, நீ லகுவான என்னுடைய நுகத்துக்கு வரணும், பாரமானதை என்னட்ட கொண்டு வரணும். அப்ப என்னுடைய பாரத்தை யார் எடுப்பான்னு கேட்டா நான் என்ன விசுவாசி என்னால பிழைப்பேன், நான் ஒண்ணு தூக்கும், உனக்கு என்ன வேணும் அதை நான் தருவேன். அதுல வாழ பழகி கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நீ எனக்கு கற்புள்ள மனைவியா இருப்ப. நீ விரும்புகிற ஆடம்பரம் எல்லாம் தந்தா நான் அதை தரேன்னா நீ அடுத்த ஆள் கூட வேசி ஆயிடுவ. அதாங்க அவரு இந்த இதை யூதாவை பற்றி சொல்லும்போது, இஸ்ரேலை பற்றி சொல்லும்போது, நீ குற்றுயிர்ல கிடக்கும்போது உன்னை யாரும் அம்மனமா கிடக்கும்போது பார்க்கல, நான் என்னுடைய சால்வையை போட்டு உனக்கு உணவுப் பொருள் எல்லாம் தந்து உன்னை கொழுக்க பண்ணி உன்னை முகத்திரட்சியை எல்லாம் அழகா பண்ணி உன்னுடைய ஸ்தனங்கள் எல்லாம் வலுப்பெற்று எல்லாம் வந்த உடனே நீ உன்னுடைய அந்த விபச்சார எண்ணத்துக்குள்ள போய் நீ பார்வோனையும் எகிப்தையும் எகிப்தில் உள்ள இதுகளையும் அதெல்லாம் தேடி எனக்கு விரோதமா போன, நீ தான் இப்படின்னு பார்த்தா உனக்கு அக்கா இதை விட பயங்கரமா இருக்கியா அப்படின்னு சொல்லி யூதாவை, சமாரியாவை, இஸ்ரவேலை எல்லாம் ஒரு ஒரு துக்கத்தோட தீர்க்கதரிசிகள் வழியா பேசியிருப்பாரு. அப்ப பாருங்க, இதாங்க நம்மளை அப்படி பாரப்படுத்தி பிரிச்சு கொண்டு போறோம். இங்க ஆண்டவர் சொல்லாரு, நீ அப்படி இருக்கக்கூடாது, கற்புள்ள மனவாட்டியா இருக்கணும். எனக்கு அதாங்க கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு தயாரிப்பட்ட அந்த மனவாட்டி மனைவி வெளிப்படுத்தல் எழுதியிருக்கும். கிறிஸ்துவின் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள்னு போட்டிருக்கும். தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். எப்படி ஆயத்தப்படுத்தியா? காலங்களை வேலைகளை பயன்படுத்துகிறாள். காலங்களை வேலைகளையும் பயன்படுத்தாத ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு கற்புள்ள மனையாக ஆயத்தப்படுத்தாத ஆளுன்னாங்க அர்த்தம். அங்கே 10 கன்னிகைகள் இருந்தார்கள். அந்த கன்னிகைகள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அதுல 5 பேர் தான் ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்து பிறகு ஒரு சோர்வு, வருவாரா வரமாட்டாரு, எல்லாம் விடிஞ்சு பார்ப்பேன், ஏனதானோ ஆத்தியம் இருந்த ஸ்பீடு போயிட்டு பாருங்க. ஆனா அந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தாங்க? எண்ணெயோட இருந்ததுனால காக்கப்பட்டார்கள். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிறவை தேவன் தட்டுகிற திறந்து வைத்திருக்கும் போது என்ன செய்யறோம்? பேழையில பிரவேசிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இதா இருக்கணும். அதே அங்க இந்த வார்த்தைகள் பேசிட்டே வருது, படிங்க. அப்ப சிக்ஷை, தேவன் அன்பு கூறுகிறவனிடத்துல என்ன செய்கிறார்? அவனை சிக்ஷிக்கிறார். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். பாருங்க, நம்முடைய பிதாக்களுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா,
இந்த பிள்ளை பேர இப்படி எல்லாம் வச்சாதான் இந்த லைஃபை சீரா ஓட்டுவான்னு சொல்லி சின்னதுல பொடியில அடி, அங்க போல ஜிம்முக்கு போல அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நாம சிரிச்சுப்பாவ அடிப்பாவ, நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த வாழ்க்கை வாழு, மாமிச வாழ்க்கை. அப்போ ஒரு இந்த உலக வாழ்க்கை வாழவே உன்னுடைய தகப்பன் உன்னை சிரிச்சுப்பானால் அந்த பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க உன்னுடைய ஆவின் தகப்பன் உன்னை சிரிச்சிப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியாரு. இது கட்டாயம் ஆக்கப்பட்ட காரியம் நாங்க அவர் சொல்லியாரு. படிங்க, அததான் சொல்லியிருப்பாரு. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். பாருங்க, நீ உலகத்தோட இருந்தேன்னா சிக்ஷிக்கிறேன்னா நீ அந்த அதுல ஒன்னா ஆயிருவ, அந்த அழுக்கு ஒண்ணு ஒட்டிடும். நீ என்னுடைய பரிசுத்தத்துல பங்கெடுக்கணும், அப்பதான் உனக்கு நித்திய ஜீவனை பெற முடியும். நித்திய ஜீவன் பரிசுத்தத்துக்கு உள்ளே அங்கே இருக்கு. அதனாலதான் அந்த 4 ஜீவன்களும் பரிசுத்தர் 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 என்று ராவும் பகலும் முழகி கொண்டிருந்தான்னு போட்டிருக்கேன், இரவு பகலாய். அப்படின்னா ஓய்வு இல்லாமல்னு போட்டிருக்கான் அதுல. அப்படின்னா ஒரு இடைவெளி கூட இல்லாம சூரியன் எப்படி உதிச்சுட்டே இருக்குதோ அதே மாதிரி நித்தியம். தேவனும் நித்தியர், அவருடைய ஜீவனும் நித்தியம், பரிசுத்தமும் நித்தியம், எல்லாமே நித்தியம். நித்தியத்திற்குள்ள போகிறது, ஒருபோதும் திரும்பி பாராது, புறமுதுகு காட்டாது. பரிசுத்தம் சொல்லியது அது அங்க அணிந்தா அதுதான். நாம் அணிந்திருக்கிறது பரிசுத்தத்தைன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பரிசுத்தம் தான் காடு. நாம் அணிந்திருக்கிறோம்னா, காடை அணிந்திருக்கிறோம்னா அதனுடைய அடையாளம் நாம் பரிசுத்தமா இருப்போம். அதாங்க தேவனுடைய ஆள் ஒருவனுக்குள்ள இருந்தா சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்திருக்கு, ஆவி உயிர்த்திருக்கு. இதுதான் அடையாளம். அந்நிய பாஷை பேசுறது அடையாளம் இல்லை, அதெல்லாம் வரம். உண்மையா பேசுனா அது ஒரு வரம். வரத்திற்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு கிரியை இருக்கு. அந்த கிரியை அது செய்துட்டு முடிக்கும். அதாங்க அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனமும் ஒளிந்து போகும், நிறைவேறும் போது முடியும். தேவனோட இருக்கிற அந்த பரிசுத்தம் சொல்லுறது என்றென்றைக்கு உள்ளது. அதெல்லாம் இங்க உள்ள வாழ்க்கைக்கு அங்க இந்த அந்நிய பாஷை அது இதெல்லாம் கொடுக்கப்படும். நம்ம இப்ப பரலோராஜ்யத்துல போய் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். தேவனை நாமும் ஒரே பிள்ளைகள், ஒரே பாஷை. புரியுதில்லை? அது வல்லமையில செயல்படுகிறதாங்க. படிங்க. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். பாருங்க, அதுல பழகினவர்களுக்கு தான் அது சமாதானத்தை தரும். இப்படியெல்லாம் செய்தாதான் நான் சரியாகுவேன், ஏண்டவர் என்ன இப்படி சிற்றிச்சது இதுக்குதான், நான் இந்த மகிமை அடைய இப்படிப்பட்ட ஒரு மனிதனா மாறியதுக்கு ஆண்டவர் என்ன இப்படி கொண்டு வரலன்னு சொன்னா நான் இப்பவும் போட்டி உள்ளவனா, பொறாம உள்ளவனா, எரிச்சல் உள்ளவனா, காம விகாரம் நிறைந்தவனா, வன்கணனா, சூதுவாது உள்ளவனா இருந்திருப்பேன். இந்த அழுக்கெல்லாம் என்னிடத்துல எடுக்கிறதுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷனை பண்ணாரு. இப்ப பாருங்க, ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாளை எடுக்க அவர் ஒரு கனநித்திரை அவனுக்கு வருஷத்தாருன்னு போட்டிருக்கு. கனநித்திரைன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் வரை மயங்கி இருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சு விடியாவில்லை, மயக்க மருந்து மாதிரி. அது மாதிரி அவனை பண்ணுகிறார். அதே மாதிரி நம்ம இங்க வாழ விடாம கர்த்தர் நம்முடைய மாமிச வாழ்வை சீர்குலைக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தமே நம்ம என்ன செய்ய அந்த நித்திய இதுக்குள்ள கொண்டு போறாங்க, அப்படி பண்ணியாருனாங்க அங்க சொல்லி வருது. புரியுதுல? அதான் உண்மை. அதனாலதான் இந்த சிக்ஷைகள்ல பழகினவனுக்கு தான் புரியுது இது நம்மை சமாதானத்துக்கு அடுத்ததுல கொண்டு போகுது, நித்திய சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க கொண்டு போகுது, சமாதான பிரபு ஆகிய தேவனிடத்துல இணைக்கு. அதனால அது அவர்களுக்கு நீதி உள்ள இதுதான் உண்மை, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் காடு செய்வாரு, இப்படி செய்தாதான் காடு இல்லாம நான் பாவம் செய்ய எனக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டு நீ எதையும் செய்துட்டு போ, எப்படியும் வாழு, நான் கடைசியில ஏசப்பா எனக்கு பரலோகம் தாருங்க என்ன சொல்லி உன்னை தாழ்த்தினோன்னா பரலோகம் எடுத்து தாராதுன்னு சொன்னா அது என்ன காடு? புரியுதில்லை? அப்ப சில்வர்கள்லாம் இதுக்குள்ள அடிபட்டு போவான். சில்வர்கள்லாம் இந்த ரேஞ்சில வர முடியுமா? புரியுதில்லை? முடியாது. அப்ப நம்மளை தேற்றிக்க வேண்டி நம்ம எதையோ பண்ணிட்டு இருப்போம். அப்ப இங்க புரியுது, இது அவருடைய சமாதானத்துல அவருடைய பரிசுத்தத்துல பங்கு கொள்ளணும்னா நாம் சிக்ஷிக்கப்படணும். நமக்கு அதுக்கு காலம் தேவை. காலம் இல்லாதவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள்னு அர்த்தம். புரியுதில்லை? நாம் காலத்தை பிரயோஜனப்படி 65 வருஷம் மேல பெய்யாச்சு இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு முடியுமா? அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுது, இதுல இருந்து அது வரை நடந்து போறது. அவர்களுடைய வாழ்விற்கு தேவையான காரியங்களை செய்கிறதற்கு அவர்களுடைய பிள்ளைகளுடைய உதவி ஒத்தாசை இருக்குது. ஒத்த காலில் தனித்து நிற்கும் போது செயல்படாத ஒரு மனிதன் இனி மாற்றாருடைய உதவியோட செயல்படும் போது எப்படி தேவனை கீழ்ப்படிய முடியும்? புரியுதில்லை? அப்ப பாருங்க, இதான் காலத்தை இழந்த மனிதன் கிருபை இழந்தான்னு அர்த்தம். இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அதாங்க அவர் ஏற்ற காலத்தில் நம்ம உங்களெல்லாம் பெரிய பாக்கியம். வாலிபத்துல தேவன் பிடிக்காருன்னு என்ன, 60 வயசுக்கு முன்ன பிடிக்காருன்னு என்ன,
இப்ப நான் ஊழியம் செய்தல நான் அப்படிப்பட்டவர்களை தான் சொல்லி அப்படிப்பட்டவர்கள் தான் வாராவோ அவர்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். அதனாலதான் இந்த ஊழியம் இப்படி சொல்லும் போதுதான் அது செயல்படுது. புரியுதில்லை? வேற ஒரு மனுஷனுக்கு அது செயல்படாது. இப்ப பாருங்க, ஒரு மனிதன் உட்கொள்ள முடியாததுக்கு கொண்டு போய் அவனுக்கு முன்ன நம்ம அவனுக்கு பிரியமில்லாத அல்லது அறியாத கொண்டு வச்சு அவன் எப்படி அதுக்கான அருமை அறிஞ்சு கொடுவான்? புரியல. இதை எடுக்கிறதுக்கு அதாங்க அவர் சொல்றாரு, தன் ஜீவனை இழந்து போகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறான். இந்த ஜீவனை இழக்க விரும்புகிறான், அது பெற மாட்டான். அப்ப இந்த ஜீவனை இழக்கிற காலத்துல தானே தேவன் நம்மிடத்துல வருவாரு. புரியுதில்ல? சாலனை புரியுதா? ஒருவன் இந்த ஜீவனை இழந்து போனால் நித்திய ஜீவனை ஒன்றை இழந்து ஒன்றை பெறுகிறது. அப்ப நமக்கு இந்த ஜீவனை நாம எப்ப இழக்கிறோம்? வாலிபத்துல தான் இழக்கிறோம். வாலிபத்துல வாழ்க்கை இப்படி போயிட்டு, பையனுக்கு பெண்ணுக்கு இப்படி போயிட்டு, வாலிபத்துல வாழ வேண்டிய விதவை போல இருக்கானே, உலகத்தை அனுபவிக்க வேண்டிய பரதேசி மாதிரி தெரியானே, இங்கதான் நாம் இழந்திருக்கிறோம். அது சாபத்தினாலும் பாவத்தினாலும் இழந்த வாழ்க்கையா இருக்கக்கூடாது. தேவன் பிடிக்கப்பட்டதுனால அவர் நிமித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அண்ணனாக்கி கொண்டவன் அல்லது வெறுமையாக்கி கொண்டவன் அல்லது தரித்திரனாகி கொண்டவன், நீதி நிமித்தம் பாடுபடுகிறவன். அப்ப அவருடைய அந்த எல்லாமே அப்படிதான் நம்ம மேல பலிக்கும். அப்ப அந்த அளவுக்கு நாம பிடிக்கப்படணும். இது ஒரு கிருபை. அப்ப நம்ம உண்மையாகவே செய்யாம இருந்தாலும் நமக்கு சோதனைகள் எல்லாம் வருதுன்னா நாம் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதுல அவருக்கு முகத்தை பார்க்கணும். அதுல அவருடைய மோசே கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நீ எனக்கு முன்முகத்தை பார்த்துட மாட்டா, பின்முகத்தை பாரு. ஏன்னா நியாயப்பிரமாண காலம் அது. இன்றைக்கு அவர் தம்முடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுகிறார், தம்முடைய முழு முகத்தை நமக்கு முன்ன காட்டுகிறார். புரியுது? இப்ப நாம் தேவனை காணாதவர்கள் கிறிஸ்து வழியா அவரை காண்கிறோம். அதாங்க தேவனை ஒருவரும் ஒருபோதும் காண முடியாது. அவருடைய மடியில் இருக்கிற குமாரன் வெளிப்படுத்தினார். இப்ப நீங்க பிதாவை அதாங்க ஒரு சொல்ல, நீங்கள் இது முதல் அவரை கண்டும் அறிந்தும் இருக்கிறீர்கள்னு சொல்லியார் இயேசு. அப்ப இவனுக்கு டக்குன்னு மாம்சத்துல இருந்ததுனால எங்க கண்ட எங்க கேட்டேன், என்ன பாத்தியா, என்ன அறிஞ்சியா, நீ அவரை பார்த்தாச்சு. அப்ப வல்லமை உள்ளவரும் மகா பரிசுத்தரும் ரூபமற்றவருமான தேவனை நாம எங்க அறிகிறோம்னா இப்படிப்பட்ட காரியங்கள்ல வரும்போது, கடந்து வரும்போது நாம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவருடைய பின்புறத்தை பார்த்தான்னா நமக்கு முன்புறத்தை கிறிஸ்துவின் மூலம் பார்க்கும்படியான அத்தனை கிருபைகளும் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நாம் அவருடைய பிள்ளை ஆகிறோம். அவரை அப்பா என்று கூப்பிடுகிறோம். அவர் திரும்பி நிற்பார், நம்ம பேக்ல நின்றுட்டு அப்பான்னு கூப்பிடுவோம். அப்பா பிதான்னு சொல்லும் போது அவரு நேர்முகமாய் பார்க்கிறோம். அந்த நேர்முகமாய் பார்க்கவும் அவருடைய ஜீவனுக்குள்ளே நாம் போவோம். அவருக்குள்ள இருந்து அதை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு கிறிஸ்துவின் மூலம் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறது. நம்முடைய ஆவி இல்லை, கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்து அவரை எப்போதும் அவருக்கு முன்ன இருந்து அப்பா என்று கூப்பிடுகிறார். அதாங்க நமக்கு நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியாங்க நமக்குள்ள வருது, அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவி. அப்ப பாருங்க எவ்வளவு கிருபைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு பெரிய ஆட்கள், நம்மளை எவ்வளவு உயரத்துக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய இதை அறியல். நம்மை சாத்தான் சிறுமைப்படுத்தி, நீ இப்படிதான், நீ இப்படிதான், நீ இங்கதான் போன, இந்த இடத்துல அடையணும், உன்னுடைய பலம் இவ்வளவுதான் பேசிட்டு இருக்கு. தேவன் சொல்லுகிறான், நீ உன்னுடைய பலத்தை நம்பாத, ஒன்ன நம்பாத, எனக்கு ஒன்னு அடிமையா ஒப்பு கொடு, நான் உனக்கு உயர்த்தி வச்சிருக்க இடத்தை பாரு, கிறிஸ்து இயேசுக்குரிய மேலானதை பாரு, என்ன நான் உனக்கு காண்பித்திருக்கிறத பாரு, என்ன வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத பாரு. அவர் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அந்த அறிவுக்குள்ள என்னுடைய ஜீவன் இருக்கிறத நீ கண்டுபிடி. தேவனை அறியாம அவருடைய ஜீவனை எப்படி எடுக்கிறது? வழிகள் அறியாம எப்படி வாசல்ல பிரவேசிக்க முடியும்? சத்தியத்துக்குள்ள போக முடியும்? சத்தியத்துக்குள்ள போகலைன்னா விடுதலை அடைய முடியாது. அப்ப எல்லா வழிகளும் வாய்ப்புகளும் கிருபைகளும் நமக்கு தந்திருக்கு. இந்த வாலிபத்தில் அவர் பிடிக்காம இருந்தா நம்ம அடையவே முடியாது. அப்போ வாலிபம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்து எடுக்கு. எவ்வளவு இதை அங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காலங்களை கழித்து கொண்டு இருக்கிறோம். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். அதோட ரிசர்வ் பண்ணணும்னா ஆண்டவருடைய பெற்றுக்கொள்ளணும். படிங்க. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அழகா சொல்ல இங்க பாருங்க, இதுல எல்லாம் ஒண்ணு கண்டுபிடிச்சணும். இங்க எங்கேயுமே ஒன்னால முடியாது, ஒன்னால முடியும், நீ சாதிச்சிட மாட்டா, நீ அப்படி பேசவே பட்டிருக்காரு. எந்த ஒரு மனுஷனையும் வேதம் புறம்பே தள்ளி இருக்காது. எல்லா மனிதனுக்கும் தேவனுடைய ஆவினால் அருளப்படியது என்னன்னா கிருபை. அதனால நீ எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனனா இருந்தாலும், நெகிழ்ந்த உன்னுடைய கைகள், தளர்ந்து போன உன்னுடைய கால்கள், இதெல்லாம் திடப்படுத்து, உன்னுடைய ஆவியை சரிப்படுத்து, உனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். அந்த நம்பிக்கை தான் விசுவாசமா மாறணும், அந்த விசுவாசம் தான் வளரணும், அதுதான் ஒன்னையும் தேவனையும் சேர்க்கணும். அப்ப அவரு எழுதினவர் தேவ ஆவியில் எழுதியதுனால
அவர் அந்த விசுவாசத்தைன்னு சொல்லியது நம்ம ஏதோ விசுவாசம்னா 11ஆம் அதிகாரம் விசுவாசிகள பட்டியல் ஆட்கள் சொல்லிடுவாங்க. விசுவாசிகள பட்டியல் என்ன? எபிரேயர் 11 படி. நம்பப்படுற ஒரு இது ஒரு மனப்பாடம் போலையும் அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அடிச்சு வச்சிருக்கு. விசுவாசம் சொல்லுறது அதுவா? அது நம்ம புரிய வேண்டி எழுதப்பட்டிருக்குதான். அதுக்கு உள்ள இருக்கிற ஜீவன் தோண்ட தோண்ட புதையல் மாதிரி இருக்கிறது. அது நம்மை கிறிஸ்துக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கு தொடர்ச்சி தான் அவர்களை குறித்து பேசுகிறார். அதுக்கு தொடர்ச்சி அங்கும் 12ஆம் அதிகாரத்துல இவ்வளவு சாட்சி இருக்கிறதுனால உனக்குள் விசுவாசம் கிரியை செய்யுமானால் உன்னுடைய தளர்ந்து கிடக்கிற உன்னை கால் திடப்படணும், உன்னுடைய நெகிழ்ந்து போன கை திடப்படணும், உன் பாரமா இருக்கிறதெல்லாம் வெளியே போகணும். இது விசுவாசம் பலப்பட்டு வரணும். ஆகையால் நீ சிட்சிச்சு போட்டாரு, எனக்கு விரோதமா எல்லாம் நடக்குது, ஐயோ எனக்கு ஒன்று வாய்க்கலன்னு சொல்லிட்டு நீ இப்படி நினைக்காத. சங்கீதத்துல அழகா சொல்லியிருக்கு. 119 70 சில்லறையில சொல்லியிருக்கு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்படும் முன்னே வழி தப்பி தெரிந்தேன், சுகபோகத்திலையும் கிடைச்ச வாய்ப்பிலையும் போயிட்டு இருந்தேன், என்னுடைய மனசு மாம்சம் விரும்புகிறபடி. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உம்முடைய பிரமாணமே எனக்கு வெளிச்சமும் வேதமும்னு சொல்லியாரு. அம்மாருங்க நமக்கு அப்படிப்பட்ட வாரதுதான் நம்மளை என்ன செய்யுது, சரிப்படுத்தி எடுக்குது. அதனால படிங்க. முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க நாடுங்கள். பாருங்க, இதெல்லாம் நம்மளா பரிசுத்தம் உள்ளவர்களா ஆக்கும். அப்ப தேவனை நம்ம என்ன செய்ய முடியுமா, தரிசிக்க முடியுமா? எப்படி தரிசிக்க? பாருங்க, சீசர்களுக்கு அவர் முதல்ல என்னை கண்டான் பிதாவை கண்டான்னு சொல்லி கொடுக்காரு. அது ஒரு வார்த்தை போல கேட்டுட்டு ஒரு உணர்வோடு அப்படி இருந்தாங்க. பிறகு அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் பரிசுத்தமான பொருள். அப்புறம் அவர்களுக்குள் தேவன் இருக்கிறார். அதனால தானே கிரியை செய்யாவ, புரியுதுல, தேவனுடைய ராஜ்யத்தோடு சம்பந்தப்படுத்தியாரு. இன்னும் யோவான் இடத்துல தூதம் மாறான், நம்ம இடத்துல வருவான பரலோக ராஜ்யம் அங்க சொல்லுகிறது. இயேசுவானார் தம்முடைய தூதனை அனுப்புகிறார், போ யோவான் இடத்துல. அப்போ அங்க தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு அறிவிக்கப்படுது. அவன் தேவனை இப்ப அவன் அறியறன்னு சொல்ல முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்புல இருக்காளாங்க. அப்ப இங்க அதாங்க அவர் சொல்லுவாரு, நீ இப்படி எல்லாம் வாழ்ந்தீன்னா பரிசுத்தம் ஆகுவா. பரிசுத்தம் ஆனா என்ன செய்யலாம்? கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க முடியும், அவரோடு பேச முடியும், அவரு உனக்கு கட்டளை இட முடியும். அதுக்கு முன்னெல்லாம் நம்ம பரிசுத்தம் ஆகாம நமக்கு ஏதாவது ஒரு மனுஷனை கொண்டுதான் உபதேசம் கிடைக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கு, புரியுது? அப்போ பூமியிலே பேசுகிற ஒரு மனிதனுக்கு அது அழகா கீழே வரும். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து பேசும்போது நீங்க செவி கொடுக்கிறன்னா பரலோகத்திலிருந்து பேசுகிற தேவனுக்கு நீங்க எப்படி பெரிய இதாகி போகுமேன்னு சொல்லி இருக்கு. அப்ப நமக்கு இப்ப பூமியிலே ஒரு மனிதனை கொண்டு தேவன் தாராருன்னா அதுக்கு கீழ்படியறனா, அதை பயன்படுத்துறனா எப்படி தேவன் இதை விட துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் உண்மையாகவும் எதிர்பார்க்கிறவர் இல்லை, பிரமாணத்தோடு பார்க்கிறவர். அததான் அடுத்து சொல்லியிருக்கோம், படிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. ஒரு கசப்பான வேர் அப்படின்னா ஒரு கசப்பான திசை திருச்சியுடைய உபதேசம் அல்லது திசை திருச்சியுடைய சூழ்நிலைகள் அது முளைத்தெழும்பி உன்னை இதுல இருந்து பிரிக்க விடாம நீ கவனமாயிரு. ஏன்னா தன்னுடைய சுதந்திர பாகம் ஏசா என்ன செய்துட்டான், அது தேவன் நியமித்ததாங்க, தலைப்பிள்ளைக்கு 2 கொடுக்கணும். அதை அவன் அது கிருபை, அவனுக்கு கிடைச்ச கிருபை, அதை அவன் வேஸ்டா விட்டுட்டான். ஆகாப்பு விட்டு போடுகிறான், ராஜா எங்க அவனே கீழே தான் எல்லாரும் இருக்கணும். அவன் பெண்டாட்டிட்டு ஆலோசனை கட்டிட்டு இருக்கான், புரியுது இல்ல? அப்ப இதுக்கு இவன் சீலியும் கட்டிட்டு அவளை மாப்பிள்ளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இருந்தா வாழ்க்கை. அப்போ இங்க முன்னே விழுந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு வாய்ப்புகளும் கிருபைகளும் கிடைத்தும் விழுந்ததையும் அவர் அங்க இதுபடுத்தியாரு. அதனால ஒரு கசப்பான வேர், அது நம்ம மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். நமக்கு ஆலோசனை எல்லாம் நம்ம நினைப்போம் கள்ள ஊழியக்காரன் தாரான்னு. நம்மள 100 வாசியில பாதிவாசி கிடைக்கிது நம்ம வீட்டார அங்க கிடப்பணும். நீ அதை செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, அவனோட சேரக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், எனக்காக வாழணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு நம்ம இதை கள்ள உபதேசம்னு சொல்ல மாட்டோம். தேவனுடைய பார்வைக்கு நம்மளை அங்க போனா நான் கோவப்படுவேன், அழுவேன், இல்லாட்டு சண்டை பிடிப்பேன் டெய்லியும். அப்ப இவன் ஒண்ணு என்ன செய்வான்? அப்ப கூட இருக்க ஏவாளங்கம் பாதியை தீர்த்து முடியாது.
அப்ப இந்த மாதிரி கசப்பான நம்ம அங்க போக விடாம, ஐக்கியப்படாம, அவரு கூட போக கூடாது, அவர் ஒரு டைப் வாங்கும், இப்படி எல்லாம் பிரிப்பாங்கல்ல. இப்ப நிறைய பொம்பளை கண்டிஷனே போட்டிருக்கு, என்னென்ன சபைக்கு தான் போகணும், என்னென்ன இதுதான் போகக்கூடாது, பயந்து இப்ப ராகுல் எல்லாம் ஓய்வு பயந்தாங்க நம்ம கூட சஞ்சரிச்சது. நான் புரிய கண்டிச்சு இல்லையே, புரியல சில காரியங்கள் அவனே ஓப்பனா சொல்லுவேன், இப்படி அங்க இருக்கு பாருங்கன்னு சொல்லுவேன். நம்ம தப்பா சொல்லல. அப்ப நமக்கு ஒரு கசப்பான வேர் என்ன செய்யறது, நம்ம வளர்ந்து வரும்போது இதெல்லாம் உன்னிப்பா பார்க்கும்போது இந்த இதுவும் ஒரு பிரச்சனை தான். அப்ப இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கசப்பான வேர் எழும்பி உங்களுக்குள்ள ஒரு கலகத்தை, ஒரு பிரிவினையை உண்டாக்கி தேவனுடைய கிருபையை அறிய விடாம, ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், ஒரு உபதேசமா இருக்கட்டும், அல்லது ஒரு அதிகாரமா இருக்கட்டும், அல்லது இன்னொரு ஆளுகையா இருக்கட்டும், அல்லது ஒரு அடிமைத்தனமா இருக்கட்டும், ஒரு அடிமைத்தனமா நம்மளை பிரிச்சுட்டு போயிடும். பாவம் செய்தாச்சுன்னா இனி இன்னைக்கு அங்க போவான்டாங்க, இதை செய்து போட்டோம், 2 நாள் கழியட்டு, அல்லது சண்டை பிடிச்சு போட்டோம். அப்போ கசப்பான ஒரு வேர் அல்லது ஒரு சூழல் நம்மளை கிருபையிலிருந்து பிரிக்கும். அப்படிப்பட்டதுக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. ஏன்னா ஏசா தலைமகனா இருந்தும் சுதந்திரபாகம் இருந்தும் இழந்தாய், ஆஹாப் ராஜாவாய், சமஸ்த இஸ்ரவேல் இருக்காங்க ராஜா இருந்து மனைவிட்ட குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க, தன்னை விற்று போட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட ரேஞ்சுக்குள்ள உங்களை கொண்டு போகிற ஆதாம் ஜீவாத்மா இருந்தோன்னா பாவாத்மா ஆக்குனது. சாலமன் இவ்வளவு உலகத்துக்கே பெரிய ஞானங்கள் அவன் வழியா கிடைச்சது. நீதிமொழிகள் எல்லாம் படிச்சா இனி சாலமனின் ஞானம்னு இவங்களுக்கு ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல எல்லாம் தெளிவா போட்டிருக்கும். இன்னும் உண்டு, நம்ம பைபிள்ல வெறும் நீதிமொழிகள்னு கொஞ்சம் போட்டிருக்கும். அதுல எல்லாம் பார்த்தா அவன் பரிசுத்தத்தை குறித்தும் எழுதியிருக்கும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல கம்ப்ளீட் அழகா ஞானம் தன் வீட்டை 7 தூண்களினால் சித்திரம் தீர்த்துன்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய மகத்துவமானது. ஞானம்னா நம்மளதான் சொல்லுது, கிறிஸ்து தான் ஞானம். அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம் சொல்லுகிறது தேவனே அறிகிற அறிவும் அதற்குரிய வழியும் சேர்ந்த மொத்த இதுதான் ஞானம். அதான் மெயின் ஞானம், உயிர்ப்பிக்கிற ஞானம், அழியாத ஞானம், உண்மையான ஞானம், அதுக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்கு. அந்த ஞானம் தன் வீட்டை தனக்குரிய நபரை 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து தேவனுடைய 7 ஆவிகளினாலும் முழுமைப்படுத்துகிறது. என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. அந்த சாலமன் விழுந்து போனேன், அதுல கீழே வருவான், பரசுரிய வீட்டு போவாத, அப்படியெல்லாம் இருப்பா, ஸ்வீட்டு மாதிரி இருப்பா, ஒன்ன போட்டு போனா வரமாட்டான். அப்படிப்பட்டவனாங்க தேவன் இருமுறை சொல்லி தேவன் விலக்கின அம்மோனிய மோவாபிய ஸ்திரீகளோடு புலாயிட்டு இருந்தான், தேவனை தூக்கி வீசிட்டு. தேவனுக்கு கட்டினமே அவ்வளவுக்கும் பலிபீடம் கட்டி கொடுப்பான், மண்டபம் கட்டி கொடுப்பான். தேவனுக்கு ஆலயத்தை கட்டினன்னு உள்ள பெருமை எடுத்தவன். ஒரு புறம் இதுவும். அப்போ எல்லா மனிதனுக்கு பின்பக்கம் ஒரு பெரிய பிசாசு கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்குற மனுஷர்கள் இருப்பார்கள். விழுந்து போனவனுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தா பிசாசு கிரியை செய்ய இடம் கொடுத்துட்டு இருப்பான். அதை தான் முதல்ல அழிக்கணும். நீங்க தேவனை தேடுக்கு முன்னாடி பிசாசு கிரியைகளை நம்ம மேல இருந்து எடுக்கணும். அல்லாம தேவனை பார்க்க முடியாது. பாருங்க, யூதாசு தேவனோடு இருந்து கொண்டிருந்தான், பின்னால பிசாசு கிரியை செய்ய இடம் கொடுத்துட்டே இருந்தான், பண ஆசை. அதனால அவனுக்கு வேதம் கொடுத்திருந்தது, அவரை காட்டி கொடுக்கிற இரத்த நிலத்தை சம்பாதிக்கிறவன். அந்த பணப்பைய வைத்திருந்தவனாங்க அவனுக்கு பேர் கொடுத்திருக்கு. பாருங்க, அவன் அப்படி. அப்ப தேவனை தேடுற எல்லா மனிதருக்கும் பின்னாலையும் பிசாசு வந்துட்டே இருப்பான். அவனை விழுங்கணும், இவன் எனக்கு ஆபத்தானவன், இவன் அந்த எண்ணிக்கையில போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம மேல மற்றவர்களிட எக்ஸ்ட்ரா வரும். இந்த உபதேசம் கேட்கிற மேல எல்லாம் கட்டாயம் வரும், விழுங்கு வரும், செயல்பட முடியாம எல்லாம் வரும். அதெல்லாம் நாம அறிந்திருக்கணும். நாம கிறிஸ்து முன்ன வச்சு அவரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்க, நம்ம பின்னால யாரு வாரான்னு பார்க்கணும், நம்மளை பிடிச்சுகளுக்கு. அப்ப நாம எப்போதுமே அப்படிப்பட்ட கசப்பான வேர் நம்மை பிரித்தெடுக்கிறது முளைக்காதபடிக்கு அதுல கவனமா இருக்கணும். அப்படி இராதவன், அதை மெய் மறந்தவன் தான் யூதாசு. அவர் அதான் சொல்றாரு, ஆகாப்பு, அதே மாதிரி இவன் ஏசா அப்படின்னு சொல்றாரு. படிங்க மீதிய. எக்காலமிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இப்ப பாருங்க, அவர் சொல்லிட்டு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி பாருங்க.
நீங்க தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட, சரி நீங்க தேவனுடைய ஜனம் தான், தேவன் மோசையை கொண்டு உங்களை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார். அப்ப நீங்க வனாந்தரத்துல வாரிய வரும்போது அங்க போறது யாருன்னு கேட்டா, எகிப்தில் அடிமையா இருந்த ஜனங்களை எபிரேயருடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கினுடைய தேவன் அவர்களை பிரித்து கொண்டு வருகிறார். அவர்கள் என்ன செய்யாது, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் பார்வோனையும் அவனுடைய சேனையும் யுத்தம் பண்ணாமலே கடல்ல மூழ்கடிச்சிட்டு அவனை கொண்டுகிட்டு இவைய உயிர்த்தெழுந்தவர்களா வார அவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட ஞானசானம், அதான் ஞானசானம்னு சொல்லியிருக்கோம். பாவம் அல்லது பின்தொடர் அடிமைத்தனங்கள் மூழ்கடிக்கப்படுகிறது, தேவனுக்கு என்று செயல்படுகிற ஜனங்கள் எழும்பி வாராங்க உயிர்த்தெழுது. அப்ப இப்படி வந்துட்டு இருக்காரு, வந்துகிட்டு இங்க பின்தொடர்ந்துட்டு இருக்கா. இப்ப இவங்களுடைய பேர் என்னன்னா தேவஜனம். இப்ப இவன் சொல்லி தேவஜனம்னா தேவனை தரிசிக்கணும் இல்ல. அப்ப சீனாய் மலையில அவர் வாராரு, அவரை தரிசிக்க நீங்க ஆயத்தமா இருங்கன்னு சொன்னா உள்ள ஆயத்தம் ஆகல. மோசே பயப்படாரு. இவர்கள் அதனால அங்க எரிகிற தீயையும் பெருஞ்சத்தத்தையும் கேட்டு போதும் போதும் தேவன் எங்களோட பேசவே வேண்டாம், மோசே பேசினா. அப்ப பாருங்க, நீங்க தேவஜனம் என்று சொன்னாலும் தேவன் பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்குதுன்னா அப்ப அவரை எப்படி நீங்க நெருங்குங்க, அவங்க எப்படி வாழுவீங்க? அன்றைக்கு அவர்கள் பயந்தார்கள் தேவஜனம் என்று சொன்னார்கள். இன்னைக்கும் பாருங்க, நம்ம தேவஜனம்னு சொல்லியாங்க, ஒரு பாட்டு கூட பாடுவா, உமக்காக நான் மறிப்பேன் எல்லாத்தையும் தருவேன். ஒரு வாழ்நாள கூட கொடுக்க மாட்டேன், ஒரு சின்ன காரியங்களை கூட ஒப்பு கொடுக்க மாட்டேன். பேசியது அப்படியே இருக்கு. சிலுவைக்கு பக்கத்துல கூப்பிட்டா வருவா, ஒரு சின்ன காரியத்தை கூட இழக்க மாட்டேன். தங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிலேயே ஒன்றும் இழக்க மாட்டேனும், தங்களுடைய வசதி வாய்ப்புகளை கூட்டிட்டு போகணுமேனு தவிர பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் சொன்னது கிறிஸ்து, அது சொன்னதாகவே இருக்கு. அது அந்நியருக்கு சொல்லப்பட்டது மாதிரியும் அந்த காரியத்துல நமக்கும் உமக்கும் எங்களுக்கு சொந்தமே கிடையாது. நீர் எதையெல்லாம் எங்களை செய்யன்னு சொல்லுற அதுல எங்களுக்கும் உமக்கும் எந்த பந்தமும் கிடையாது. எதையெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுற அதுல எல்லாம் எங்களுக்கு பங்குண்டு. அன்றைக்கு அப்படிதான் தேவ ஜனங்கள் என்ன செய்தார்கள், கர்த்தர் அதை குறித்து உபாகமத்துல கடைசியில வேதனைப்படுவார். நாங்க உங்களுடைய பிள்ளை இல்ல, சும்மா எங்களை பசியில கூட்டிட்டு வர, வானத்துல இருந்து மன்னாவை போட்டாரு, எங்களுக்கு சாப்பாடை தரேன் எல்லாம் கேட்டு வாங்கினாவ. என்ன உரிமையில கேட்டு வாங்கினாவ? நீர் எங்களை கொண்டு வந்து நாங்க உங்க பிள்ளை, அதனால நீர் வேலை செய்யாம தரணும். இப்ப அவர் சொல்லியாரு, என்னுடைய பிரமாணத்தின்படி நடன்னு சொல்லும்போது முடியாது. அதுல நமக்கும் பந்தம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் அப்படிதான். ஒருவன் கிறிஸ்துவனுடைய கற்பனையின்படி நடந்தால் தேவன் அவனிடத்தில் அன்பா இருந்து அவனுக்கு அவரை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வெளிப்படையை நீ இந்த பிரமாணத்தை செய்யன்னு சொன்னா முடியாது. அதுல பந்தம் கிடையாது. குடிக்கிறதுல நாங்க எல்லாருமே ஒரே இனம் ஒரே மதம், உபச்சாரம் பண்ணுறதுல நாங்க எல்லாம் ஒரே மதம் ஒரே இனம் ஒரே குற்றவாளிகள். ஆசீர்வாதம் வாங்கியதுல மற்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்க போய் கிறிஸ்துவ கோயில்ல போய் அவ்வளவா வாங்கிட்டு வந்துடுவோம். பாஸ்டர் எப்படி இருக்குது பத்தியா மாய்மால, அதெல்லாம் நடக்காது. நீ ஆசீர்வாதம் வாங்கின அதை அங்க உபாகமத்துல சொல்லியிருக்க, நீங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், வணங்கா களத்து உள்ளவர்கள், நீங்க பொல்லாத பெருநெஞ்சை, நீங்க சோம்பேறிகள், நீங்க மாய்மாலம் பண்ணியவிய, எனக்கு புறமுதுகை காட்டுவீங்கன்னு தான் வேதனைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க அவர் சொல்லியாரு, அன்றைக்கு இருந்தவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுல வாங்குறதுலையும் விசுவாசம் இருந்தது. விசுவாசத்திற்கு உரியவரிடத்துல வர கூப்பிட்ட போது பயந்தார்கள். அப்ப விசுவாசம் நம்மை தேவனிடத்துல கூப்பிடும் போது நம்ம பயந்தோம்னா நம்முடைய விசுவாசம் மாமிசத்துக்குரியதா இருக்கு. அப்ப அதுக்கு பயந்தார்கள். இன்னைக்கு தேவன் உங்களை அப்படிப்பட்ட மலையின் இடத்துல கூப்பிடுற, பூரணமாட்ட ஆக்கப்பட்ட ஆவிகளின் சபையின் இடத்திற்கு. நம்முடைய ஆவி பூரணமாக்கப்பட்டதான் தேவனுடைய ஆவி, அந்த சபைக்காக கூப்பிடாரு. சிலுவகலனுக்கு ஆவி எங்க பூரணம் ஆச்சுது? குழந்தைகளுக்கு ஆவி எங்க பூரணம் ஆகும்? பூரணமாக்கப்பட்ட ஆவிகளுடைய சபை நம்முடைய ஆவிகள். சேவானுடைய ஆவி பூரணமாக்கப்பட்டது. அவன் நீ கர்த்தாவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த இயேசு ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த ஆவி பூரணமாகணும். அந்த தன்மைக்கு, அவருடைய தன்மை தான் அந்த அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க கீழே படிக்க, ஏற்கனவே ஆனவங்க அந்த தன்மைக்கு உட்பட்டவங்க, நீங்கள் அதே போல ஆகணும்னு சொல்றாங்க. அப்படிதான். ஆமா ஆமா, அந்த பூரணமாட்ட ஆக்கப்பட்ட ஆவிகளின் சபை என்றது. ஏன்னா அவர் உதாரணத்துக்கு என்ன சொல்லியாரு, நான் அவைய தேவ ஜனம்னு சொல்லிட்டு வந்தனும். ஆனா தேவன் பேசும்போது வேண்டாம் எங்களை தாங்க முடியாதுன்னு சொல்லுது. மோசே அங்கிருந்து இறங்கி வரும்போது தேவனோடு இருந்தவனுடைய முக பிரகாசத்தை பார்க்க முடியாதனால அவனை மூடி போட்டுருது. இவையில மூடினா எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கணும், 30 லட்சம் ட்ரெஸ் எங்க போய் பாக்கியது?
இதுனா இவனை ஒத்தை மூடி போட்டுட்டா பெருமை ஒரே ஆள். அப்போ அப்போ அந்த இடத்துல தேவனுடைய மகிமைக்கு முன்பு அவர்கள் என்ன இல்லை, தேவ ஜனம் இல்லை. தேவனுடைய உண்மைக்கு முன்பு அவர்கள் தேவ ஜனம் இல்லை. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பு அவர்கள் தேவ ஜனம் இல்லை. அவருடைய கட்டளைக்கு முன்பு அவர்கள் இல்லை. ஆனா அவர் தருகிற ஆசீர்வாதத்துல நாங்களும் பங்குண்டு சொல்லியது. அததான் அவர் சொல்லியாரு, நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா, அன்றைக்கு அவர்கள் பயந்தார்கள். அதான் படிங்க, அதுல போட்டிருக்கு. ஏனெனில் ஒரு மிருகமாயிலும் மலையை தொட்டால் அது கல்லறையுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கு, சீயோன் மலையினிடத்திற்குன்னு அவர் என்ன சொல்லியாருன்னா, அவர் சொல்லும் போது நான் எப்படி இங்க இருந்து போறேனோ அதே மாதிரி சீயோன் மலைக்கு வருவேன். என்னோடு கூட இந்த ஜெயம் பெற்றவர்களும் சீயோன் மலையில வருவார்கள். வெளிப்படுத்தல் 14 சொல்லி இருக்கும். ஒலிவ மலை தான் சீயோன் மலை. அப்போ ஒலிவ மலையில கர்த்தரும் அவரோடு ஜெயித்தவர்களும் அந்த மலையினிடத்திற்கு ஜெயம் பெற்றவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்க சீயோன் மலையினிடத்திற்கு, சும்மா சீயோன் மலையில ஏறி போற ஆள் இல்ல, அது இப்பவும் போயிட்டா இருக்கணும். இயேசு நடந்த இடம் இல்லை. அவருடைய வருகையில் அவரோடு கூட வரத்தக்க ஆளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அழைப்பு அப்படிப்பட்டது. சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும், இனி வரப்போகிற பரம எருசலேம், புதிய வானம் புதிய பூமியில தேவனுடைய நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. அதுக்கு 12 வாகல், 12 அஸ்திபார கற்கள், அதுக்குள்ள இப்படி எல்லாம் இருந்தது. அதனுடைய அளவு இப்படின்னு எல்லாம் போட்டு பரலோக ராஜ்ய நகரமாய் மணவாட்டியாய் மணவரையாய் வந்துன்னு போட்டிருக்கு. அந்த மணவரையில நாம் மணவாட்டியா போறோம். அதுக்கு அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய அழைப்பு அவரு கரெக்டா சொல்லி வர்றாரு. நீ யாரு? அந்த 1,40,000 நிக்க வேண்டிய நபர். சீயோன் மலையில அவர் வருகிறார்னு எழுதப்பட்டிருக்கிற நிக்க வேண்டிய நபர். அதே மாதிரி அவருடைய பரிசுத்த பரலோக ராஜ்யம் பூமியில, புதிய வானம் புதிய பூமியில, அது பரிசுத்த முன்ன எப்படி ஆதியில வானம் பூமியை சிருஷ்டித்து ஏதேனை சிருஷ்டித்து அதுல தேவனும் மனிதனும் உறவாடினார்களோ அதே உறவுக்குள்ள புதிய வானம் புதிய பூமி, அந்த உறவுல கர்த்தர் அங்க வருகிறார். பிதாவாய் நாம் குமாரனாய் பிரவேசிக்க வேண்டிய அந்த இதுக்கு உன்னை அழைத்திருக்கிறார் நாங்கன்னு சொல்லியிருக்கு. அதற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் அவர்களெல்லாம் அங்க வருவாங்க. அவர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களிடத்திற்கும், முதற் பேரானவனே பங்குள்ளவன் தான் பரிசு முதற் உயிர்த்தெழுதலுக்குள்ளவை. அவர்களுடைய அந்த இது அந்த பரலோகத்துல பேர் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுடைய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், பாருங்க, பூரணமாக்கப்பட்ட தேவ நீதியை தரித்து கொண்ட அந்த ஆவிகளின் இடத்திற்கும். அப்ப நம்ம எங்க போறோம் பத்தியில, அங்க அழைக்கப்பட்டிருக்கோம் நாங்க போட்டிருக்கு. அப்ப இந்த விசுவாசம் நம்மளை எங்க கொண்டு போனோம்? விசுவாசம் வாழும் போது, விசுவாசம் வாழும் போது நம்மளை இப்படி மாத்தி இருக்கு. இது நம்ம விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, நம்ம விசுவாசம் சொல்லியது சும்மா அப்படியே இருக்குது. அப்போ விசுவாசம் தான் கிறிஸ்துக்கு இன்னொரு பேரு தான் விசுவாசம். அதாங்க அவர் என்னை விசுவாசிக்கிறவன் சொன்னாலே என்னை ஏற்றுக்கொள்கிறவன், எனக்குள்ள சேர்ந்துருவன், என்னோட ஆகிறவன், என்னோட ஐக்கியப்படுகிறவன். நம்ம அப்படி வாழ வேண்டியதுனால எங்க நமக்கு இப்படி பிரிச்சு பேசியிருக்கு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். பேசினவருக்கு நீங்கள் செவி கொடுக்க. இப்ப அன்னைக்கு பேசின ஆளுகளுக்கு செவி கொடுக்காம போனான் கிறிஸ்து பூமியில இருக்கும்போது சீசர். இப்ப சீசர் எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்ப இவைகளை குறித்தெல்லாம் தேவனுடைய கிருபையில பேசப்படுகிறதுக்கு நீங்க செவி கொடுக்கிறேன்னா தேவன் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? நாங்க போட்டிருக்கோம், படிங்க. பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. பாருங்க, மோசே பேசும்போது செவி கொடுக்காம போனார், கிறிஸ்து பேசும்போது செவி கொடுக்காம போனார், அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியாகிய சீசர்கள் பேசும்போது செவி கொடுக்காம போனார். அப்படி பேசி செவி கொடுக்காம போனவர்களுக்கு என்னென்ன உலக போட்டிருக்கு, படிங்க. பரலோகத்திலிருந்து பேசுகிற நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? நரகாக்கிலிருந்து எப்படி தப்பி போகணும்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று. அதாங்க இப்ப சம்பவிக்குது. வானத்தை அசைய பண்ணும் போது எரிகல் விழும்,
வானத்திலிருந்து கோபாக்கனை விழும், கலசங்கள் ஊற்றப்படும், பூமியில பிரச்சனை வரும், பூமி அதிர்வு உண்டாகும், மதம் இனம் பிரச்சனைகள் வரும் போட்டிருக்குல்ல, ஜாதி ஜாதி இனம் மதம் பிரச்சனை. ஆமா அப்படி சொல்லி பாருங்க, எல்லாம் அறிகுறி தான், எல்லாமே ஒரு அடையாளம். பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்ம இதுவரை வரைக்கும் கேள்விப்படாததெல்லாம் நம்ம காதுக்கு எட்டும் போது பக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் நமக்கு தேவன் எக்ஸ்ட்ராவே சொல்லி தராரு நிறைய காரியங்களை. நம்ம இங்க ஆனா நிறைய பேசியும், நிறைய புரியும், நிறைய நம்ம தூர பார்வையோட பார்த்துட்டு இருக்கோம். சம்பவிக்க போறத வேதத்தோட ஒப்பிட்டு பாக்கியும். அப்ப இன்னும் ஒரு தடவை அவர் சொல்லி இருக்கிறாரு, வானத்தை முன்ன பூமியை அசைச்சாரு. பூமி அசைச்சாருன்னா சோதங்குமார பட்டணம் அதை அசைத்தல், நோவா காலத்துல அசைச்சது. இனி அசைக்க போறது என்னன்னா, நிலையான ராஜ்யத்தை நம்ம பெரும்படிக்கு இந்த நிலையற்ற ராஜ்யம் அசைக்கப்பட்டு அழிக்கப்படும். அது வெறும் பூமி இல்ல, வானம் சேர்த்துன்னா மொத்தம். படிங்க. வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஆமே ஆமே. இதுதான் மேட்ரு. பாருங்க, அவர் எங்க கொண்டு முடிச்சிருக்காரு. நம்ம லேசா அப்படி கடந்து போனோம்னா அது நமக்கு இந்த வேதனைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்ப நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை கொண்டு வச்சுட்டு இந்த வார்த்தைகள், அப்போ நான் எங்க இருக்கேன், என்னுடைய நிலைமை என்ன இருக்குது. இதுவரைக்கும் நம்ம இந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வராதனால நம்ம ஏதோ தேவனை சமீபமா இருந்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, இதை கேட்க கேட்க நம்ம எவ்வளவு தூரம், எவ்வளவு கேப்ல இருக்கும், இடைவெளியில இருக்கும். அப்போ இன்றைக்கே செயல்படணும், இன்றைக்கே வேகமா ஓடணும், இலக்க அடையணும், திட்டம் போடணும், பொருத்தனை பண்ணணும், உறுதி எடுக்கணும், பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கணும். எல்லா தீர்மானங்களும் உருவாக ஒரு வாய்ப்பு.